சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. மார்க் 7:37 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். இருக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். நீங்க போய் சொல்ற மாதிரி இருக்குது, உண்மையா? உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்னா சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினார். ஆமென். அதற்கு முன்னதாக அருமையான பாஸ்டர் டேனியல் அவளுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ மை டியர். நான் பிரதர்னு கூப்பிட்றேன், நீங்கள் பிரதர்னு கூப்பிட்றாதீங்க. மை beloved brother, close to my heart. ஒரு சிலர் ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் உண்டு. அந்த பட்டியலே பாஸ்டர் டேனியல் அவங்க இருக்கிறாங்க. so much he loves our family, he loves our ministry. ஸோ உங்கள் மத்தியில் 2வது முறையாய் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான ஃபேமிலிக்காக நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அவரோடு பயணிக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஒரு தலைமைத்துவத்துக்குள் கீழ் இருக்கும்போது அதுல வரக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உரித்தாகும். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை சொல்லி பாட்டுக்குள்ள போலாம். அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தவர், இதுவரை நடத்தினார். எப்படி தெரியுமா நடத்தினார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119 சங்கீதம் 65 வசனத்துல, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். ஆமென். சொல்லுங்க, கையை உயர்த்தி, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியானை எங்கள் திருச்சபையை நன்றாய் நடத்தினீர். இந்த வசனம் உண்மையானால் கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றி. நன்றா நடத்தின தேவனுக்கு என்ன அழகா கையை தட்டுறீங்க. நன்றாய் நடத்தினீர். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காரா இல்லையா? நேத்து நடத்தினாரியா? இன்னைக்கு முகத்தின் சந்தோஷமும் it must go together. புரியுதுங்களா? ஒரு கைத்தட்டு பாராட்டுக்குரியது இல்லைங்களா? and it's a sign of celebration in whatever it is. அப்போ இந்த ஃபேஸ் மாத்திரம் உம்முன்னு வச்சுட்டு கைத்தட்டுனா இட்ஸ் நாட் கனெக்டட். ஆமென். நான் சொல்றது உண்மையா தெரியல. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தின் சிரிப்பும் சந்தோஷமும் கைத்தட்டும் இணைந்து செல்ல வேண்டும். must go together. Hallelujah. இப்போ கைத்தட்டு ஏசப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. எப்படி கொடுக்குறீங்கன்னு பார்க்கிறேன். ஏசப்பாவுக்கு ஹalleluya. அச்சுமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆமென். நாளைக்கு என்னையா? நேத்து சொல்லி நடத்தினீர், நடத்துகிறார். நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு நடத்துவாரா? எங்க போட்டிருக்க வசனம்? பைபிள்ல இருக்குது. 48 சங்கீதம் 14 வசனம் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா கால தேவன். எப்படி நடத்துவாரு? கையை தட்டின்னு சொல்லுங்க, மரண பரியந்தம். ஹல்லேலூயா. ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கையாசச்சி என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come on, கை தட்டி. நல்ல சத்தமா நீங்க கை தட்டுறது உங்களுக்கு கேக்குதா? பக்கத்துல கேக்குதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இதுவும் இதுவும். பக்கத்துல தட்டுற உங்க முகத்தை நீங்க பாருங்க. எனக்கு எல்லா பேஸ் தெரியுது. உங்க தட்ட லெஃப்ட் ரைட்லயும் பாருங்க. ஓ, இங்க இவங்கள முதல்ல இவங்கள பார்க்கணும். கொயர் சிரிச்சாங்க, சபை சிரிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் பாதுகாத்தார். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. Come on church. அவர் கிருபை என்றும் உள்ளது.
போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். இசை வாசிக்கும் போது தலைக்கு மேல கையை தட்டி, இசை வாசிக்கும் போது தலைக்கு மேல, ஏசப்பா நல்ல பேருக்கு கை உயர்த்த முடியலப்பா, அவங்க கை வலிக்குதுப்பா, கை தலைக்கு மேல உயர தட்டுறதுக்கு பலந்தானப்பா. ஆமென். கடந்த நாட்களில் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நம்மை காற்றதாலே நெருக்கப்பட்டும் நாம் அடிந்து போகவில்லை. நம்மை காற்றதாலே அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை, அவரை போற்றி பாடி சொல்லுங்க, அவரை போற்றி போற்றி பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். தலைக்கு மேல when the music is played, கைகளை தலைக்கு மேல கைகளை தட்டுவோம். திருப்பி திருப்பி நான் சொல்ல மாட்டேன், கை தட்டும் முகத்தின் சந்தோஷமும் must go together. Hallelujah. கடந்த நாட்களில் எப்படி காத்தார்? கண்ணின் மணி போல். ஆமென். பண்ணுவோமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை கார். உண்மைதானே? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை கார். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரனே துங்கதனே சுவின் துதித்து பாடிட பாத்திரனே துதித்து பாடிட பாத்திரனே. Thank you Jesus. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர், மத்தியில் வாசம் செய்யும் தூயவனே. நான் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே தினம் பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து Come on, tell it out. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். Come on, let's worship together. Let's exalt His name together. சபையாரே, சொல்லுங்க, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ். எதுக்கு? ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன்.
இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே You deserve it. ஆராதனை You உமக்கே deserve it. ஆராதனை உமக்கே 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 பலவீன நேரங்களில் கிருபை தந்தீங்களா? கிருபை தந்தீரையா பாடுவோமா? பலவீன நேரம் ஆமென். கிருபை தந்தீரையா ஆச்சாரியன் பலனாடி. ஏசு ராஜா என் பலனாடி எனக்கும் பயமில்லையே. சொல்லுவோமா? He is my strength. எதற்கும் பயம் இல்லையே. கைகளை அசைச்சு ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சிமை நிறைந்தவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. அசைத்து ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. கரகோஷத்தை எழுப்பி அவருக்கே துதி, அவருக்கே கனம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க கிருபை நிமித்தம், உங்க சத்தியத்தின் நிமித்தம் உங்க நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் நிற்க வைக்க கூடாதுன்னு அப்படி உட்கார வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சபைகள் ஒரு பழக்கம், ஆராதனை எழுமி. நான் வளர்ந்த என்னுடைய பாஸ்டர் சாம் சுந்தரம், பாவம் ஜனங்களை ரொம்ப நேரம் நிற்க வைக்காதப்பா அப்படின்வாங்க. அதனால உங்களுக்கு கால் வலிக்குதுன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க, இல்லை நின்று கொள்ளுங்க. ஒரு பாட்டை பாட போறோம், காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். ஆமென். ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க. உங்களுக்கு தான், உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குற 5 நிமிஷம் உட்காருங்க. ஆமென். ஒரு ரெண்டு பாட்டை உட்காந்து பாடிட்டு பிறகு பாட்டு எழுத போறோம். ஆமென், ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த பாடல் பிறந்த கதையை. 118ஆம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது 25ஆம் வசனத்தோடு என் ஆண்டவர் பேசினார். அங்க சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். செய்திக்காய் உட்கார்ந்திருந்தேன், ஆண்டவர் பாடலை கொடுத்தார். ஆகினாலே அப்ப விசேஷமா என் ஆண்டவர் என் மக்களுக்கு நீ சொல்லும்படியாய் எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாடலாய் எழுதி அந்த பாடலை உலகத்துக்குள் யூடியூப் மூலமாய் அனுப்பின பிறகு எவ்வளவு உண்மையுள்ளவர். ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இந்த பாடல் மூலியமாய் கர்த்தர் எழுப்பினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற பாடுவோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து
பாடுவோமா கைகளை தட்டி? ஆமென். இந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். அல்லமா, உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். சென்று சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் உண்மையா கர்த்தர் செய்வார். நம்பிக்கையோட கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென் ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் வாய்க்கும். கைகளை தட்டி. உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் தூரத்துல இல்ல, உனக்குள் இருக்கிறார். ஆமென். அவர் ஆராதிக்கும் பொழுதுதான் he so near to us. தெரியுமா? எப்படி உங்க பக்கத்துல சேர்ல ஒரு நபரை பாக்குறீங்களோ, அவர் ஆராதிக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அதனால என் கண்ணீரை துடைக்கும் கர்த்தர் நீ தூரத்துல இல்ல ஆண்டவரே, எனக்குள்ள வசிக்கிறீர் ஆண்டவரே. என்னை உமக்கென்று பிரித்தெடுத்து உங்க மகிமையா நிரப்பி இருக்கிறீர். ஆமென். பாடுவோமா? Praise the Lord. உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். ஆமென். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். சொல்லுவோம். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கவனிங்களேன். சாரி டு ஸ்டாப் இன் பிட்வீன். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தமது மகிமையா நிரப்புவாராம். இருக்கீங்களா? இப்ப எங்க வீட்டுல அஞ்சு பிள்ளைகள். எங்க அப்பா அம்மா 5 பிள்ளைகள். நான் தான் கடைக்குட்டி. 3 அக்கா. ஒருத்தர் நிக்கிறாரு, இவர் என் அண்ணன் தான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அண்ணனுக்கு தலையில முடி நிறைய இருக்குது, தம்பிக்கு போயிடுச்சு. என பிரித்தெடுத்து உலகெல்லாம் சுற்றி வர ஊழியத்தில் பயன்படுத்தி பாஸ்டர் டேனியலுக்கு தெரியும் தலையில முடி போனதுக்கு காரணம். அவருக்கு இருக்குது சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. சோ எங்க வீட்டுல கடைசியா பிறந்த என்ன ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஆமென் ஆமென். ஆமென். பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. மகிமையால் நிரப்பினார். ஆமென். எங்கள் ஆரம்ப நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா பாடலை பாடிட்டு இருந்தோம். என் அண்ணாத்தோட தான் சினிமா, அதாவது கல்யாண வைபவங்கள் ரிசப்ஷன்ஸ்ல பாடுவாங்க பார்த்தீங்களா? இப்போ திருமண வீடுகள் ரிசப்ஷன்ஸ்ல கர்த்தருடைய பாடலை பாடுகிறோம். அந்த நாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாடல்களாம் சினிமா பாடல் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கல்யாண வைபவங்கள்ல சினிமா பாடலை பாடிக்கொண்டிருந்தோம். அப்படி இருந்த எங்களை ஆண்டவர் என்ன ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. என்ன ரட்சித்த பிறகு என் அக்காமார்களை ரட்சித்தார். ஆமென். இப்படி எங்க அப்பா அம்மாவையே ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். ஆமென். அப்போ எங்க முழு குடும்பத்தின் ரட்சிப்புக்கு என்ன முதல் பிரிச்சு எடுத்தார். ஆமென். மகிமையால் நிரப்பினார். அதனால இந்த பாடல் வரிகள் எங்க சாட்சி. இது சில பாடல் எழுதுறவங்க பாடல் எழுத கிருபை உண்டு, எழுதுகிறோம். அது ஒரு அனுபவம். வாழ்க்கையை எழுதுவது ஒரு அனுபவம். என் யூடியூப்ல என்னுடைய சாங்ஸ் எல்லாமே என் அனுபவத்தை, என் வாழ்க்கை எழுதி வச்சிருக்கிறேன். இந்த பாடல் நானும் மனைவி சேர்ந்துதான் லிரிக்ஸ் எழுதணும். 2வது கவியில பாத்தீங்கன்னா, உன் நினைவு அல்ல மேலானதை செய்வார். அடுத்த லைன் சொல்லுது, உன்னை உடைச்சு உருவாக்கும் அவர் என்ன செய்வாரு? உன்னை உடைத்து உருவாக்கும்
குயவனவர். பாட்டு பாடும்போது தான் லிரிக்ஸ் வருது. உடைச்சி உருவாக்கும் குயவனவர். எப்படி வணைவாரு? சிறப்பா வணைவாரு. ஆமென். என்ன ஆண்டவரே, என்ன மாத்திரம் ரொம்ப உடைக்கிறீங்க சொல்லுவாங்க. எனக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை? எனக்கு மாத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். உன்னை ரொம்ப உடைக்கிறாரா? நீங்க யோசித்து கொள்ளுங்க. என்னை ரொம்ப நேசிக்கிறார். என்னையும் மனைவியும் ரொம்ப உடைச்சிருக்கிறாரு. அவங்க அனுபவ சாட்சி தான் நீங்க யூடியூப்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய டெஸ்டிமனிஸ் நிறைய செக்மெண்ட்ஸ் உண்டு. நான் பாஸ்டர் மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுல உடைக்கப்பட்ட நேரங்கள், தனிமையின் நேரங்கள், கண்ணீரின் நேரங்கள், ஒடுக்கப்பட்ட நேரங்கள், அப்படியெல்லாம் ஒரு சாட்சிகள்லாம் உண்டு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடைச்சி 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 அதுல விசேஷமா காத்திருந்து 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 இன்னைக்கு எங்க லைஃபை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருக்காக காத்திருக்கிற நேரங்கள் வீணா போகாது. Every minute you wait, it is in the account of the Lord. Every tears is in the account of the Lord. தெரியுமா? நான் இப்படி சொல்லுவேன். சில ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், ஊழியர்கள், நம்ம ஒரு விசுவாசி வராங்க, ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது அவங்க அழுவாங்க. சரிங்களா? அவங்க உடைக்கப்பட்டு அழுவாங்க, தீர்க்க தரிசனத்தை அழுவாங்க. அழும்போது ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நாங்க கவனிச்சிருக்கிறோம். ஜெபிச்சு அழுவாங்க, கண்களை கண்ணீர் வரும். ஜெபிச்சு நாங்கள் ஆமேன்னு சொல்றதுக்கு முன்னால அவங்க செய்யக்கூடிய காரியம் நம்மள செஞ்ச காரியம் தான். கண்ணை நல்லா தொடச்சிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென் பண்ணாத மாதிரி பார்த்திருக்கீங்க. நாங்களும் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஜபத்துல அழுறோம், உடைக்கப்பட்டு அழுறோம். கர்த்தர் பேசுறாரு, என் வாழ்க்கை அப்படியே கர்த்தர் சொல்றாரு. ஆனா என் கண்ணீரை யாரும் பாத்திரக்கூடாதுங்க, தொடச்சிடுறோம். கவனிங்க, உங்க கண்ணீரை யாரு பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, ஒன்ஸ் ஒரு டிராப் உடைக்கப்பட்டு உன் கண்ணில இருந்து ஒரு டிராப் வெளியே வந்துச்சுன்னா, டானு பேங்க்ல காசு விடுற மாதிரி அது கர்த்தருடைய துருத்தியில கையை தட்டி ஆமென், கர்த்தருடைய துருத்தியில கணக்கில ஏறிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். அன்பான தேவ, எதுக்கு நான் நிறுத்தி சொல்றேன்னா, சும்மா பாட்டு எழுதல. சும்மா பாட்டு எழுதுறது எனக்கு டேலண்ட் உண்டு, எழுதுறது வேற, லைஃபை எழுதுறது வேற. உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். சொல்லுங்க, என் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய் வணைந்திடுவார். சொல்லுவது வணைந்தாருக்கு நான் சாட்சி. என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய் வணைந்திடுவார். Come on, let's sing. Amen. ஒரு கவியை பாடு. ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். என்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய். என்னை உடைச்சி உருவாக்கி என்னை சிறப்பா வணைவார். ஆண்டவர் உருவாக்கும் குயவனவர் என்னை சிறப்பாய். இப்ப கைகளை அசைச்சு ஆமென். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். Let's believe it. காரியம் வாய்க்கும். Amen, amen. கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், என்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே. இப்ப கோரஸ் பாடும்போது உங்க பக்கத்துல கை கொடுத்து காரியம் வாய்க்க சொல்லுங்க. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க ஆமென். காரியம் வாய்க்கும்
தக்க நேரத்தில் விட மாட்டேன். காரியம் கை தட்டி இல்ல, உன் காரியம் வாய்க்கும் கச்சனே. கை தட்ட சொல்லல, பக்கத்துல கை. ஹஸ்பண்ட் வைப்பா, நீங்க 2 பேர் கை கொடுங்க, நல்லா கை கொடுத்து. One more time. Oh, காரியம் வாய்க்கும் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை குறித்து தவறாய் உலகம் பேசலாம், உன்னை பற்றி குறைவாய் உலகம் பேசலாம், தலை குனிஞ்சு நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உன்னையும் என்னையும் தலை நிமிர செய்கிறவர் அவர். ஆமென். தாவீது போன வாழ்க்கை பயங்கரமான பாதை. சங்கீதம் 3:3 அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீரன் கேடகம், நீரன் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். பக்கத்தை சொல்லுங்க, ஆனாலும் எது என்ன நடந்தாலும் அப்படியே கையை வச்சு, அவர் என் கேடகம், அவர் என் மகிமை, அவர் என் தலையை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். சாரி, சம்டைம்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு இருக்கு. ஆனா நான் சில நேரத்தை இப்படி உட்கார வச்சுதான் பாடுவேன். பாஸ்டர் டேனியல், தோச்சுக்காதீங்க. சில நேரத்தில் பாடல் மூலியமா ஆண்டவர் மினிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆமென். ஒவ்வொரு சர்வீஸ் ஒவ்வொரு விதமா கர்த்தர் நடத்துவார். ஸோ அதனால உங்களை உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. God wants to minister sometimes through the song. Amen. Just one chorus, then we'll stand, right? அந்த 4 லைன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்காக யாவையும் செய்வீர். என் கூட சொல்வீங்களா? எனக்காக யாவையும் செய்வீர். பெயர் சொல்லி அழைத்தவரே, குயவன் கரத்தில் உள்ள களிமண் போல என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. 4 lines தான், but it has a great meaning in it. My times are in God's hand. Amen. யாரும் நம்முடைய காலத்தை, நம்முடைய நாட்களை குறிக்க முடியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தர் கையில் இருக்கு. Amen. Even doctors cannot say. அவன் 48 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாரு, இன்னும் ஒரு 10 days தான் உயிரோடு இருப்பாங்க, அவங்க நீடி வாழ்ந்திருப்பாங்க. No one can do that. Our times, our days are in the hands of God. Amen. எனக்காக யாவையும் செய்வேன். Just 4 lines I want to sing. நீங்க, நான் பாஸ்டர் டேனியல் சொன்ன மாதிரி அந்த நாட்கள் நிறைய கோரஸ் கேசட்ஸ் போட்டிருக்கேன். அது ஆங்கில பாடல்கள் எல்லாம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பைலிங்குவலா 10 வால்யூம்ஸ் அந்த டைம்ல, நான் சொல்ல 80s சொல்றேன். நேற்று நாங்கள் காரில் வரும்போது என்னுடைய மகன் அந்த கோரஸ் எல்லாம் போட்ட எனக்கு மெமரிஸ் மாதிரி வந்தது. 89, 90s போட்ட வர்ஷிப் சாங்ஸ் எல்லாமே, both English and Tamil. ஸோ அந்த நாட்கள்லாம் அந்த வசனம் ஏதாவது ஒன்று ஆண்டர் பேசும்போது அது உடனே ராகமா ஆண்டர் கொடுத்துருவாரு. அது மாதிரி நிறைய பேர் they've been so much blessed. இந்த ஒரு 4 லைன் பாடிட்டு நம்ம எழும்ப போறோம், சரிங்களா? நான் I'll sing. சில நேரத்தில் கிச்சனில் நீ சமைக்கும் போது பாட்டு பாடி சமைங்க, டிரைவ் பண்ணும்போது பாட்டு, ஆனால் கண்ணை மூடிடாதீங்க டிரைவ் பண்ணும்போது, சரிங்களா? So let me sing once, then you'll also join us and we'll glorify God. Amen. Amen. Just 4 லைன் தான் கற்றுக்கொள்வோம். Amen. கைக்கு வேலை கொடுக்கலாம். எனக்காக யாவையும் செய்வி, பெயர் சொல்லி அழைத்தவரே, எனக்காக யாவையும் செய்வி, பெயர் சொல்லி அழைத்தவரே, குயவன் கரத்திலுள்ள களிமண் போலவே, குயவன் கரத்திலுள்ள களிமண் போலவே, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது, என் காலங்களும் கரத்தில் இருக்கிறது. Try to sing. எனக்காக யாவையும் செய்வீர், பெயர் சொல்லி அழைத்தவரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்வீர், பெயர் சொல்லி அழைத்தவரே, குயவன் கரத்தில் உள்ள, குயவன் கரத்தில் உள்ள களிமண் போலவே, குயவன் கரத்தில் உள்ள களிமண் போலவே, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது, என் காலங்களும் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் Hallelujah, 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 hallelujah. என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது. ஆமென். கத்துக்கிட்டீங்களா? ஆமென். I don't know, I just felt like teaching this small chorus. நீங்க சும்மா இருக்கும்போது அப்படியே பாடி துதிச்சிட்டே இருங்களே, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. the joy of the Lord. ஆமென். அந்த பாடல்கள் நமக்கு பலனும் தரும், பாடல்கள் நமக்கு வழியையும் உண்டாக்கும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் துதிச்சி நடந்தது, பவுல் சீலா துதிச்சி நடந்தது, இதெல்லாம் we been hearing lot of testimonies. இன்னும் ஒன்ஸ் பாடிட்டு எழும்பி ஒரு 5 நிமிஷத்தை செய்திக்குள்ள போறோம். சரிங்களா? ஆமென். பாடலாமா? உணர்ந்து பாடலாமா? 1 2 3. எனக்காக யாவையும் செய்வி, பெயர் சொல்லி அழைத்தவரே. பாடுவோமா? எனக்காக யாவையும் செய்வி, பெயர் சொல்லி அழைத்தவரே. குயவன் காலத்திலுள்ள களிமண் போலவே, குயவன் காலத்திலுள்ள களிமண் போலவே, என் காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் சாட்சி. Hallelujah, 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 hallelujah. அப்படி எழுப்புவோமா? ஒரு 5 நிமிஷம் எழுப்புவோமா? Hallelujah. என் காலங்கள் கரத்தில் இருக்கிறது. சொல்லுவோம், காலங்கள். Hallelujah, one more time. Hallelujah, 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 hallelujah. என் காலங்கள் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் கரத்தில் இருக்கிறது. ஆமென், ஆமென். கண்களை மூடினவர்களாய் ஆமென், ஆமென். ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கையை உருவாக்கிய ஆண்டவர் முடியும். ஒழுங்கினுமாய் இந்த உலகத்தை வார்த்தையினாலே ஆண்டவர் காரியங்களை சிருஷ்டித்தவர். இன்னைக்கு ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் நன்மையால் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஆமென். ஒரு கவியை மாத்திரம் பாடுவோமா? எபினேசரே, எபினேசரே, உம் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். கைகளை அசைச்சு நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே. இந்த ஒரு சரணத்தின் வரிகளை சொல்லுவேன். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வில் நன்மையால் நிறைந்து. கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதா? ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வில் நன்மையால் நிறைந்து. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல, உம்மை போல இல்ல. எத்தனை நல்ல தெய்வம் அவர். மனுஷன் நமக்கு தீமையை நினைக்கிறான், தீமை விளைவிக்கிறான். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. கைகளை உயர்த்தி எபினேசரே,
சுமந்தீரே நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி கருப்போல சுமந்தீங்கள கருப்போ எல்லாரும் இருதயத்துல கைக வச்சு நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம். As for me and my family, we will serve the Lord. ஒருவேளை திருச்சபைக்கு ஃபேமிலியா என்ன வர முடியல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் குடும்பமாய் வந்து தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி எபினேசரே எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, ஓ என் நினைவாய் அவருக்கு ஒரு நன்றி சொல்வோம். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று. இந்த ஒரு வரியை சொல்லுங்க, இந்நாள் வரை சொல்லுவோமா? இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, ஊழியத்துல நீ செஞ்ச நன்மைகளை மறக்க முடியுமா ஆண்டவரே? என்னில் ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்த வரிகள் மனதில் வந்ததினாலே நம்ம இந்த ஆராதனை பாடலெல்லாம் நமக்கு தெரியும். இல்லாமல் துவங்கின வாழ்வை நன்மையால் நிரப்ப கொடுக்க தேவன் அவர். ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம என் மகள் திருமணத்தை ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இந்த சர்ச் பில்டிங் சர்ச் காரியங்களை ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமே இல்லாத நிமிடத்துல ஐம் ஸ்டார்டிங் மை ஃபேமிலி லைஃப், ஐம் ஸ்டார்டிங் திஸ். ஒன்று இல்லாத நிலையில இருந்தாலும் உன்னை நன்மையால் நிரப்புகிற தேவன், உன்னை தேடி நன்மைகள் வரும் என்று இயேசுவின் நாமத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தீமையும் செய்யாத நல்ல தேவன். இன்னைக்கு உலகம் நமக்கு தீமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு பின்னாடி பேசுது. சில பேர் முன்னாடி பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க, பின்னாடி நமக்கே குழியை தோன்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் ஆண்டவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்த ஆண்டவர் உனக்கு நன்மையை தருவார். கையை தட்டி, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தகப்பனே, தொடர்ந்து பேசுங்க. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லி உட்கார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லணும்னு நினைக்கும் போது அது எந்த பாட்டில் எந்த வரிகள் தேடுவோம். அதாவது வர்ஷிப்பில் அப்படியே நம்ம ஸ்டைலாக பாடுறது வேறு, சில பேர் ஸ்டைலுக்காக பாடுற வர்ஷிப்ஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை. சில நேரங்களில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும், ஆண்டு பேசணுன்றது எந்த பாட்டில் எந்த சரணத்துக்கு தேடி கொண்டு வரும். ஆண்டு இந்த வார்த்தையை மனதில் கொண்டு வராரு. சில நேரத்தில் சபைகளை ஊழியம் செய்யும்போது நான் சொல்றேன், செய்தி மூலியமாக மாத்திரம் பேசுகிறதா அல்ல, வர்ஷிப் டைம்லையும் கர்த்தர் பேசுகிறவர். இன்னைக்கு யாருக்கும் அந்த வார்த்தை வருது, ஒன்றுமில்லாத ஜஸ்ட் தொடங்குற ஆண்டவரே, இது என்ன, நீங்க ஆண்டவர் நன்மையால் நிரப்புவார். ஆமென். உனக்கு நன்மையாவே செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. சரி, ஒரு கரெக்டா ஒரு 5 நிமிஷம்
அவன் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அவங்க சாட்சி கொடுத்துட்டாங்க. இப்போ சாட்சிலாம் கொடுக்க போகிறல கரெக்டாக ரன்னிங் டைம்லாம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், பிரைஸ் லார்ட். 5 நிமிஷம் என் மனைவி சாட்சி கொடுப்போம். சாட்சி இல்லை, கிரீட்டிங்ஸ் கொடுப்பாங்க. சாட்சினா பத்தாது, கைகளை தட்டி அப்படி அடைப்போம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. என் கையில் மைக் கொடுக்கவே கணவர் பயப்படுறார். ஏன்னா உள்ளத்தில் இயேசு இருந்தால் வாய் என்ன செய்யுமா? பேசிக்கிட்டே இருக்குமா? அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காதது. என்ன சொல்கிறது? கடந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நான் என்னுடைய சாட்சியை சொன்னேன். அந்த சாட்சியிலே நான் சொன்னேன், ஒரு சினிமா துறையில் நடிகையாக இருந்து வாழ்க்கையினுடைய பயங்கரமான காலகட்டங்களில் ஒரு பைத்தியக்காரியை போல மாறி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரியாய் நிற்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சாட்சி பார்க்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் லைவ்ல பாருங்க. அதில் நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்களை உடைத்தார் என்று. ஒரு சினிமா துறை உலகத்திலிருந்து நான் ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே வரும் பொழுது நிறைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். எப்படி நான் இப்படி இருந்தேனே, நான் அப்படி இருந்தேனே என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், என்னால் அப்படி என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் காரியங்களை செய்ததை நான் சொல்ல முடியும். சாட்சி என்று சொல்லும் பொழுது இன்று பொழுது பாடணும் இல்லையா, காரியம் வாய்க்கும்ல, என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். தமக்கென்று பிரித்தெடுத்த பின்ன சும்மா மகிமையால் நிரப்பிட மாட்டார். பிரியமானவர்களே, அதன் நடுவில் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிறது. அந்த ப்ராசஸ்ல நிறைய வகையில் என்னை கர்த்தர் உடைத்தார். ஒரு சின்ன காரியம் சொல்றேன், இது சபையின் பக்தி விருத்திக்கு நிச்சயமாய் உதவும். என் வாழ்க்கையிலே நான் படிப்படியாய் வளரும் பொழுது ஒரு இல்லக்கூட்ட தலைவியாக இருந்தேன். நான் ஒரு ப்ரீச்சராக, ஒரு பிரசங்கியாராக இருந்தேன். அப்போ இந்த இல்லக்கூட்டத்தில் நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். மன்னிப்பை குறித்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொண்டிருந்தேன். அந்த மக்களுக்கு, அந்த சபை, அந்த இல்லக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய செல் குரூப் சொல்லுவோம் இல்லையா, ஒரு 25 பேர் இருப்பார்கள். அங்கே சொல்லி கொண்டு இருக்கிறேன், மன்னிக்க வேண்டும், மன்னிப்பது தேவனுடைய சுபாவம்லாம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறேன். நீ மன்னிச்சிட்டியா என்று கேட்கிறார். இங்கே பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதே நேரத்தில் ஆவியானோரு நான் பேசிட்டேன். நான் தான் மன்னிச்சிட்டேனே. ஏன்னா அவர் மன்னிச்சிட்டியான்னு கேட்கும்போது யாரேன்னு எனக்கு தெரியும். என் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய காரியம் ஆண்டவருக்கு தெரியும், சத்ருவுக்கு தெரியும் இல்லையா, எனக்கு தெரியும். அப்போ நான் சொன்னேன், அதான் மன்னிச்சிட்டேனே ஆண்டவரே. இங்கே பாடம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்கலையே அப்படின்னு சொன்னார். நான் மன்னிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். அதே நேரம் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு தனிமையாக தான் நான் வீடு திரும்புகிறேன். இது இந்த சிங்கப்பூர் தேசத்துல நடந்தது. அப்போ நான் நடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நான் மன்னிச்சிட்டேனே. எவ்வளோ நான் என்ன மன்னிச்சிட்டேன்னா, ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய நல்வாழ்வுக்காய் நான் அதிகமாய் பாடுபட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த சகோதரியுடைய வார்த்தைகள் என்னை பயங்கரமான காயத்துக்குள்ளாக்கியது. நான் ரொம்ப காயப்பட்டேன், ரொம்ப உடைக்கப்பட்டேன். நான் இவ்வளோ அன்பு செலுத்தினேன், ரொம்ப அன்பு செலுத்தின அந்த சகோதரியோட அவங்க ஒரு சுகவீனத்தின் நிமித்தமாய் ஒரு சைல்டு சம்திங் அபார்ட் ஆன அந்த காரிய கட்டத்தில் என்னை ரொம்ப அதிகமாய் வேதனைப்படுத்தினார்கள். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தம், நம்ம இவ்வளோ நேசித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், மனதளவில் அங்கே நல்லா மன்னிச்சிட்டேன். ஆனால் என்ன செஞ்சிட்டேன், அதுக்கு பிறகு அவங்க கிட்ட நெருங்க மாட்டேன். சபைக்கு வருவாங்க, நான் அவங்கள தொலைவுலேருந்து பார்ப்பேன், நான் அந்த கிட்டேயே போக மாட்டேன். ஆனால் அவங்கள மன்னிச்சிட்டேன். அதே தான் ஆண்டவர் என்னிடத்துல சொல்லுகிறார், நீ மறக்கலே அப்படின்னார். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் தான் மன்னிச்சிட்டேனே. ஒரு சில நீ மன்னித்து விட்டால் அதை மறக்கவும் செய்ய வேண்டும், நீ ஏன் பேசலன்னு கேட்குறார். நான் சொன்னேன், மறுபடியும் காயப்பட்டுட்டா. அப்போ சொன்னார், அப்பனா அது மன்னிப்பு கிடையாது, என்னுடைய மன்னிப்பு இன்னும் நீ கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது இப்போ நான் என்ன செய்யணும்னு போது, நீ அந்த மகளிடத்துல போய் பேசுன்னு சொல்றாரு. அது ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்தது. மறுவாரம் போனேன், ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆண்டவர் இவ்வளோ துல்லியமா, நான் பாடம் நடத்தக்கூடிய ஒரு பிரசங்கியாரா இருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்யாவிட்டால் நான் பாடம் நடத்துவது பிரயோஜனமற்றது மக்களுக்கு சொல்லிட்டு நான் சொல்ல, ஆண்டவரே இந்த இடத்துல நான் ரொம்ப தடுமாறுறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றேன். அந்த வாரம் நான் சபைக்கு போயிருந்தப்போ சகோதரி வந்திருந்தார்கள். அவங்க அங்க இருந்தா நான் அங்க இருக்க, அங்க இப்படியே ஹைட் அண்ட் சிக் மாதிரி சுத்தி அந்த சிஸ்டர்கிட்ட நான் போகவே மாட்டேங்கிறேன். எப்படியோ போய் முதல் வாரம் போக முடியல, என்னால முடியல. ஏன்னா நான் தப்பு பண்ணல. அதான் சுயம் சாகடிக்கப்படணும் ஆண்டு சொல்றாருல, என்னுடைய செல்ஃப் உடைக்கப்படணும். எனக்கு நான் சொல்றேன், நான் எதுக்காக போகணும் அப்படின்னு போய் ஒரு வாரம் போயிடுது. 2வது வாரம் அந்த மாய சுவர் இருக்குதுல்ல, அது கோட்டை தாப்பால் போல் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நெருங்குவது ரொம்ப கஷ்டம். 2வது வாரமும் சுத்தி போயிட்டு சகோதரிட்ட போய் நான் பேசவே இல்லை. வீட்டில் போய் அழுகிறேன். என்ன ஆண்டவரே, சாதாரண விஷயம், மன்னிச்சிட்டேன், மறக்கவும் முயற்சி செய்கிறேன், ஆனால்
அந்த சகோதரிட்ட ஏன் போல முடியலன்னு அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் மாயசுவர், இதுதான் சத்ரு வச்சிருக்கிற பிடி, இதை நீ உடைச்சிட்டீன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அதை செய்வது உன் கையில தான் இருக்குது. ஐ ஹவ் given you the strength. பட் அந்த ஒரு காலை முன் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என் தங்கையினுடைய மாமனார் எப்பவும் ஒரு வார்த்தையை சொல்வார், ஒரு கிறிஸ்தவன் என்றால், ஒரு கிறிஸ்தவல் என்றால் செத்த நாய் மாதிரி இருக்கணும். செத்த நாயை நீங்க எப்படி பண்ணாலும் அது உயிர் இல்லையா, உணர்ச்சி வசப்பட்டு மற்றவர்கள் நம்ம என்ன காயப்படுத்தினாலும் அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதபடிக்கு நம்ம ஆவிக்குரிய வகையில நாம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆண்டவரிடத்தில் அழுதேன், அவர்கிட்ட ஜெபத்தை செஞ்ச, ஆண்டவர் 2 வாரம் சபைக்கு போய் என்னால் இதை செய்ய முடியும், ஒரு சாதாரண காரியம் போய் பேசுன்னு சொல்றீங்களே, இந்த இடத்துல கூட யாராவது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நீங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கூட இந்த காரியத்துல நீங்க ஒரு கவனம் செலுத்தி சரிப்படுத்திட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நடக்கும். மறுவாரம் போனேன். இந்த வாரம் முடிவெடுத்து, ஆண்டவரே என்ன நடந்தாலும் சரி, சிலுவையில நீர் செய்த அந்த காரியத்தை விட நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷி என்று சொல்லிட்டு அந்த சகோதரி ஒரு இடத்துல நின்று யாரோடய பேசிட்டு இருந்தாங்க. அவங்க போற வரைக்கும் காத்து கொண்டு அந்த சகோதரிட்ட போய் சொல்லி கரங்களை கொடுத்தேன். அவங்க என்ன அதிர்ச்சியில பார்த்தாங்க. உங்களை கட்டி பிடிச்சு சொன்னேன், சிஸ்டர் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னேன். உங்க கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டுது. அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் சரி நல்லா இருக்கிறீங்களா, நான் விசாரிச்சுட்டு நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சரிங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போய் ஒரு பெரிய ஒரு பர்டன் என் உள்ளத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு போன பிறகு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர் நான் செய்த காரியம், நான் உங்கள் வாழ்க்கையில செய்த காரியம் ரொம்ப கஷ்டமானது, ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நினைத்து நினைத்து நான் வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். நான் உங்களை ரொம்ப நேசிச்சபடினால என் சரீர பலவீனத்துல என்னால யாரையும் தாக்க முடியல, என்னது எமோஷனலா நான் உங்களை தாக்கிட்டேன், அது உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கும்னு நான் உணர்றேன், ஆனா எனக்கு தைரியம் இல்லை உங்ககிட்ட பேசுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் பரவாயில்ல சிஸ்டர், நான் உங்களை மனதாரம் பண்ணிச்சுட்டேன், உங்களுடைய காரியங்களை நான் மறந்துட்டேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, சிஸ்டர் உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டாங்க. என்னன்னா, திருப்பியும் நான் உங்களை காயப்படுத்தினா, நான் சொன்னேன், நீங்க இனிமே 1000 முறை என்னை காயப்படுத்தினாலும் நான் உங்கள் மேல் கசப்பு கொள்ள மாட்டேன் சிஸ்டர், கர்த்தர் என்னை பக்குவப்படுத்திட்டார் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து அவருடைய கிருபையால் நம்மை நிரப்பும் பொழுது இந்த காரியங்கள்லாம் சுத்தம் செய்யப்படணும். அப்படியே நிறைக்க மாட்டார். ஏன் தெரியுமா, அது பரிசுத்தமான ஆவின் அபிஷேகம் நம்ம மேல் கொட்டப்படும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய குப்பைகளை வச்சிருப்போம். அந்த ஜீவ தண்ணீராகிய தேவ வசனம் நமக்குள்ள போய் அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணதான் அந்த தெளிவான நீரோடை போன்ற அந்த நீர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்று தண்ணீராய் மாறி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். பிரியமானவர், இது போல அநேக இடங்களில் நான் உடைக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், என்னுடைய உள்ளத்துல தன்மானம் உடைக்கப்பட்டது. நான் நினைச்ச, ஆண்டவரே இதுதான் வாழ்க்கையா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையான்னு கேட்கும். ஆண்டவர் சொன்னாரு, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீ உன் சுயம் சாகவில்லை என்றால் நீ கிறிஸ்தவனா இருக்க முடியாது. இந்த இடத்துல கூட நீங்க ஆவிக்குரிய வகையில முன்னேறணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையா இருக்குதுன்னா உங்க உள்ளத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. யார்கிட்டையாவது கசப்பு வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா அந்த கசப்பு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தடை, நம் சரீரத்திலும் வியாதிகள் உண்டாவதற்கு அது ஒரு காரணமா இருக்கும். இந்த நாள்ல கூட கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. அவருடைய வார்த்தையானது நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை அவருடைய அந்த அளவில்லாத அபிஷேகத்தால நிறைக்கும் போது நம்ம இனி யார் நம்மளை என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டோம், யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் பண்ணலாம் கவலைப்பட மாட்டோம். ஒரு காலத்துல இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், எதையுமே எதிர்பார்க்காத, எதையும் எதிர்பார்க்காமல் ஊழியம் செய்ய போதகருக்கும் நான் நன்றி செலுத்துவேன். அந்த வளர்த்து விட்ட காலத்துல அநேக விஷயங்களை சொல்லிக் கொடுத்து எங்களை நல்ல ஒரு பாதையில எங்களுடைய போதகர் வளர்த்தார். அந்த நன்றியை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அதுபோல இந்த காலங்கள் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கலாம், ஆனா அந்த சின்ன விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய முட்டுக்கட்டையை போட்டிருக்கோம். அதை பிசாசு கவனிக்க விட மாட்டான். ஆனால் பரிசுத்த ஆவியார் தெளிவா சொல்றார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீ மன்னிக்கலையே என்னொன்னு டக்குன்னு அந்த சகோதரி தான் காலையில எழுந்தோன்னு பல்லு வளர்க்கும் போது அவங்க தான் வருவாங்க, மூஞ்சி கழும்போது அவங்க தான் வருவாங்க. ஏன்னா அந்த குறை எனக்குள்ள இருக்கிறது இல்லையா. இங்க சிரிக்கிறீங்க சில பேர், உங்க உள்ளத்துல இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அந்த அபிஷேக தைலம் என் மேல் ஊற்றப்பட வேண்டும் என்றால் இந்த கசப்பின் காரியம், இந்த வேர் இயேசுவின் நாமத்துல பிடுங்கப்படணும்னு சொல்லி இன்றைக்கு ஜெபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.
இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இன்னைக்கு என்ன இங்கேருந்து பேசணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசுவதிங்க, எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி அப்போ ஜெபிச்சதுனால இந்த வார்த்தை சபைக்குள்ளே யாருக்கோ போகணும்னு இருக்கு. ஆமென். ஸோ அது யாருக்கு வார்த்தையோ அதை ரிசீவ் பண்ணீங்க, மன்னிச்சிட்டேன்றது மாத்திரம் இல்லை, மன்னிச்சு மறக்கணும். ஆமென். விஷட் அவங்க பாருங்க இன்னும் வருது பேசுறதுக்கு, அவங்ககிட்டே மைக் கொடுத்துருக்கலாம். அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். ஆமென். அல்லேலூயா. மன்னிப்போம், மறப்போம். ஆமென். மன்னிச்சிடுறோம். சரி, அதை விட்ட நான் இன்னைக்கு யோசித்தேன், இந்த சர்வீஸ் நிறைய டைம் இருக்கும், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் விட்டதெல்லாம் பிடிச்சலான்னு யோசித்தேன். அதை விட இப்போ இருக்கிறது இன்னும் குறைவான டைம் இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாக போல முதல் ஆறில் பேசுறதுல அந்த முதல் ஆறில் பேசல முக்கியமானதை மாத்திரம் விட்டதையும் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் பாஸ்ட்டு கரெக்டான டைம் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க க்ரீட்டிங்ஸ் கொடுக்க வந்த சமயத்தை இந்த வார்த்தை பேசியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரு சின்ன சம்பவம் அது. அவங்க அந்த டாபிக் எடுத்ததுனால ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எங்களுடைய இளைய மகன் இருக்காப்புல, அவன் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படித்தான். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுவேன். அதெல்லாம் அதாவது நம்ம பேசுறது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது, அப்படியே குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க. என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, ஓப்பனாக எல்லா வீடு நடக்கிறது தான். ஆமென். அப்போது அந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு +1 போகும்போது அந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப நாங்கள் ஒரு வெக்கத்தோடு வெளியே வந்தோம். தலைக்குனி நான் ஓப்பனாக பேசுகிறேன். எங்கள் பயங்கரம் அவங்க மேலே ஒரு கோவம், எங்களுக்கு ரொம்ப கோவம். என்னடா அது, அதாவது மாம்சம் பேசுது. ஆல்பர்ட் சாலமன் எவ்வளோ பெரிய ஊழியக்கார், ஊழியக்கார உன்னையே கண்டுக்கலையே அவங்க அப்படின்னு மாம்சம். சரிங்களா? சரி, டு மேக் இட் ஷார்ட். ஆனால் கர்த்தர் கிருபையினாலே எங்களுடைய இளைய மகன் ஈத்தனை +1 வேற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கூலில் ஆண்டவர் கொண்டு போய் வச்சார். ஆனாலும் அந்த காயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. என்னடா அது இப்படி இருக்கு, என்னைக்காச்சும் பேசணுமே அப்படின்னு சொல்லி. அப்போது என்னுடைய மகன் ஏலகிரிக்கு யூத் கேம்ப் போயிருந்தாப்புல 3 days. அப்போ அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அங்கே வந்திருந்தாங்க. வந்தப்போ ஈத்தன் ஓடி வந்து சொல்ல, மம்மி உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் அப்படின்னு. என்னடா ஆச்சுன்னு சொல்லி, அந்த கேம்பில் அவங்க ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க. கெஸ்ட்டாக வந்த சமயத்தில் நடந்து கொண்டிருந்த ஆராதனையில் செய்தியில் தொடப்பட்டு என்னைக்கோ ஒரு நாள் நடந்த சம்பவம், என்னைக்கோ நான் ஒரு மேபி ஒரு 1 year பேக் நடந்த சம்பவம். அதை ஆண்டவர் ஒரு பிக்சர் மாதிரி கொண்டு வந்து, நீ செய்தது தவறு, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி, அதுவும் என்னுடைய மகனை கூப்பிட்டு, ரொம்ப சாரி ஈத்தன், அன்னைக்கு அந்த காரியத்தை பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அவங்க கெஸ்ட்டாக வந்திருக்காங்க கேம்பில் வாலிப பிள்ளைகளுக்காக நடக்கிற ஒரு கேம்ப்பு. அவங்களோட கூட பேசி கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு, டாடி மம்மிக்கிட்டே சொல்லி நான் மன்னிச்சிட சொல்லின்னு சொன்னாங்க. கை தட்ட மாட்டீங்களா? கர்த்தர் கிரியேட் செய்வார். ஆமென். இது ஏன் சொன்னேன்னு தெரியல, அவங்க இதை டச் பண்ணதுனால சொல்லிட்டேன். அதனால இந்த ஒரு செய்தியை நம்ம வெறும் இம்பார்ட்டன்ட் திங் மாத்திரம் கரெக்டாக பாஸ்டர் டைம் கீழே கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னோட கூட காலைல பேசின வார்த்தையில் விட்டதை மாத்திரம் பேச விரும்புகிறேன். அப்படி வேணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் எங்களோட கூட நீங்க பேசுங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் கூட போதும் பேசுறதுக்கு, நீங்க பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. கவனிங்க, ஒரு 15 minutes கவனிங்க. இந்த வசனத்தை நம்ம பர்சனலா எடுத்துட்டு பேச போறோம். என்ன சொல்ல போறோம்னா, சீயோனுக்கு இறங்குவீர் என்ற இடத்துல நம்ம பேரை போட்டுக்க போறோம். ஆமென். தேவரீர் எழுந்தருளி, இப்ப நான் சொல்றேன், தேவரீர் எழுந்தருளி ஆல்பர்ட் சாலமனுக்கு இறங்குவீர், அதற்கு இந்த இடத்துல எனக்கு தயவு செய்யும் காலமும் எனக்கான குறித்த நேரமும் வந்தது. சொல்லாமா? தேவரீர் எழுந்தருளி ஆல்பர்ட் சாலமனுக்கு, நீங்க ஆல்பர்ட் சாலமன் சொல்லாதீங்க, உங்க பேரே சொல்லுங்க. தேவரீர் எழுந்தருளி இறங்குவீர், எனக்கு தயவு செய்யும் காலமும் எனக்கான குறித்த நேரமும் வந்தது. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய டைம் வரும் பொழுது எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் செய்வார். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் காரியங்களாக இருக்கட்டும், சர்ச் காரியங்களாக இருக்கட்டும். நம்ம சர்ச் பக்கத்து லேண்டுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்க்ளூடிங் தட் டைம் வரும் பொழுது அதை யாரும் தடை செய்யவே முடியாது.
பாஸ்டர் சொன்னதால ஒரு எனக்கு என்ன இன்னைக்கு செய்திக்குள்ளே போக முடியல நினைக்கிறேன், விட்டுருக்கேன். அதுக்கு பதிலாக என்ன பேசணுமோ பேசுகிறேன். அந்த சபை லேண்டை பற்றி பேசும்போது ஒரு சின்ன காரியம், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன். பீச் பக்கத்தில் அந்த சர்ச் உண்டு. அப்போது சர்ச் மேலேயே பாஸ்டர்ஸ் தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் உண்டு, ரூம் உண்டு. அப்போ மேலே பாஸ்டரோட பக்கத்தில் பீச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? எங்களுடைய சர்ச்சுக்கு பேக் சைடில் பீச் ஒட்டி தான் பேக்கில் ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை எப்படியா வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் நாங்கள் எப்படியா வாங்க போகிறோன்னு ஆசைப்பட்ட உடனே அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, பயங்கரமான ஸ்ட்ராங்காக ஒரு வாலை எழுப்பி இவங்க உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக சுற்றி பெரிய ஸ்ட்ராங்காக வாலை கட்டிட்டாராம். கட்டினப்போ என்னடா அது நம்ம நினச்சா அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு யோசித்த சமயத்தில் அப்போ சொன்ன சமயத்தில் சுனாமி வந்த டைம். சுனாமி அப்போ பீச் ஓரத்தில் இல்லையா அந்த சபை. சுனாமி வந்த பொழுது பாஸ்டர் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாஸ்டரமா அப்போ தான் சர்ச்சில் வந்து எல்லாம் ஒழுங்காக உட்காந்துருக்கலாம் பார்த்துட்டு சர்ச்சிலேருந்து இப்படி வெளியே வராங்க போல. வெளியே வந்து பார்க்கும்போது இங்கே நேராக பீச்சை பார்க்கலாம், அவங்க சர்ச் அப்படி இருக்கு. இப்போ தான் நம்ம சுனாமின்னு சொல்கிறோம். சுனாமின்றது அப்போ தெரியாது. அவங்க கண்ணெதிர்க்க பார்க்குறாங்களா, அந்த அலை எழும்பி வருகிறது, பெரிய அலை எழும்பி வருகிறது. அப்போ நடந்தது, அவர் சொன்னாரு, எழும்பி வந்த அந்த பெரிய அலைகள் ஸ்ட்ராங்கா மதில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, சர்ச்சில் லேண்டு வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி. அதுல ஒரு காரியம், அவங்க தீமை செய்ய நினைச்சாங்க, அவங்க மாத்திரம் அந்த வாளை எழுப்பலன்னா சர்ச்சை விழுந்திருக்கும். ஒரு பக்கம் எழுப்பின எதிர்ப்புகளை உடைத்தார், மறுபக்கம் எங்கள் திருச்சபையை பாதுகாத்தார். கையை தட்டி செலுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. திடீர்னு பாஸ்டர் சொல்லும்போது ஞாபகத்தில் வந்துச்சு, எதிர்ப்புகளை உடைப்பார், எதிர்ப்புகளை சாதகமாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. எதிர்ப்புகளை உடைப்பார், அந்த எதிர்ப்புகளையே சாதகமாக மாற்றுவார். இதை கர்த்தர் செய்வார். ஆமென். வசனத்துக்கு ஒரு ஆண்டவரே செய்தி முடிக்க பண்ண தெரியல. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி. டைரக்டா வந்துடுறேன். இப்போ முன்னுரை முடிவுரையெல்லாம் இல்லை, அவர் கடந்து போன பாதைகளில் கவனிங்க. துயரத்திலே அந்த சங்கீதத்துக்கு தலைப்பு பிரதர் வாசிங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். எந்த சூழ்நிலை அவர் சொல்றார்? துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். கவனிங்க, நிறைய சொல்றாரு. அவர் வாழ்க்கையில கடந்து போன துயரத்தை நிறைய சொல்றாரு. சொல்லிட்டு தான் இந்த 13ஆம் வசனத்தை, ஆண்டவரே என் லைஃப் எப்படி இருக்கு, என் பிரச்சனை எப்படி இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நீர் எனக்காக எழுந்தருளுவீர், எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு, என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் will come to an end என்று சொல்லுவதற்காக இந்த வார்த்தையை சொல்றார். அப்போ அந்த துயரத்துல சொன்ன 7 காரியங்கள் போன ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சொன்ன 7 டச் பண்ணல, ஒரு 2 காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த துயரத்தின் பொழுது அவர் பயன்படுத்தினதான வார்த்தை, பல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்போ என் மனைவி முதல் சர்வீஸ் சாட்சி கொடுக்கும் போது அவங்க பயன்படுத்தின ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பைத்தியக்காரியை போல இருந்தேன். அவங்க லைஃபை சொல்றதுக்கு நான் ஒரு பைத்தியக்காரியை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல என் லைஃப் இருந்தது. அப்போ இந்த துயரத்தில் என்னையா தாவீதுக்கு துயரம், அப்படி என்னையா துயரம்னா நிறைய இருக்கு. ஆனா 2 சொல்றேன். அந்த துயரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் புரியாது. தேவ ஆவியான துணையோடு வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு புரியும். அப்ப துயரத்தில் முதலாவது அவர் யூஸ் பண்ற வேர்டு பாத்தீங்கன்னா 102ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. என் நாட்கள் புகையை போல ஒளிந்தது. For my days are vanishing like smoke. ஆங்கிலத்தில் LIKE, லைக் ஸ்மோக். அப்போ இதனுடைய வார்த்தை நமக்கு புரியல. புகையை போல, என் நாட்கள் புகையை போல ஒளிந்துதான் என்ன, எனக்கு உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் புரியல. புகை ஒன்று இருக்கிறது, புகை ஒளிந்தது. இப்போ புதர் பற்றி எரிகிறது, புகை மேல் எழும்பி வருகிறது. அந்த புகையெல்லாம் காலகாலமாக இருக்கு. சம்டைம்ஸ் ஈவினிங்கே போயிடும், சரிங்களா, அணைச்சிருவாங்க. அந்த ஸ்மோக் இருக்கிற ஸ்மோக் உடனே அது மறைஞ்சு போயிடும், இட் டிஸப்பியர்ஸ். அங்க என்ன தாவீது சொல்ல வர தன் துயரத்தை, லார்ட் ஐ எம் நாட் ரிமெம்பர்ட், நினைவுல வைக்கக்கூடிய காரியமா இல்ல, மறைஞ்சு போச்சு. இருந்த ஒன்று இல்லாமல் போயிற்று. பிரைஸ் தி லார்ட். இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் இழந்துட்டேன். ஒன்று ஞாபகத்தில் இருக்கு, அதையும் போயிடுச்சு. என் வாழ்க்கையில மறக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சொல்றதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த காலையில ஒரு வார்த்தையை சொல்ற, ஒருவேளை நீங்க மறக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா
அதுக்கு அழகான எக்ஸாம்பிள் நான் யோசேப்பின் எக்ஸாம்பிள சொன்னேன். யோசேப்பு மறக்கப்பட்டான். பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட போய் தன் சொப்பனத்தை விளக்கினதை போய் சொல்லியிருந்தாள், he would have been released from jail. யோசேப்பின் வாழ்க்கையில அவன் ப்ராமிஸ் கிடைச்ச நாளிலிருந்து ட்ராஜடிஸ் தான். அடுத்து 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 அடி அடி அடி. குழியில போட்டாங்க, பிறகு விற்று போட்டாங்க, போத்திபாரின் வீட்டில் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டான், சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்டான். அங்க கடைசி சான்ஸ் டு ப்ரூவ் his இன்னசென்சி, தான் நிரபராதி என்று நிரூபிக்க கடைசி சான்ஸின் பொழுது அந்த பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை விளக்கி சொல்லும் போது, ஐயா ராஜா கிட்ட போய் சொல்லு என்னை பற்றி, மறந்து போனான். 2 years gone. 2 வருஷம் கழித்து ராஜா சொப்பனம் பார்த்த பொழுது அரண்மனையில யாராலும் அந்த ட்ரீமை விளக்கி சொல்ல முடியாத போது அந்த டைம்ல அவனுக்கு ஞாபகம் வரும், ஐயோ நான் ஜெயில இருந்த பொழுது ஜோசப் என்று ஒருத்தர் இருந்தானே யோசேப்பு, என் சொப்பனத்தை விளக்கி நான் ராஜா கிட்ட சொல்ல, ராஜா அவனை கூப்பிட அவன் சொப்பனத்தை விளக்கி சொன்ன பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பார்வோன் கடுத்தபடியில சகல அதிகாரமும் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது, மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் தலகுனி இருந்திருந்தது. அந்த தரிசனத்தை அன்றைக்கு நிறைவேற்றினார். ஆனால் ஏன் இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போனான்? ஒருவேளை மறந்து போகாமல் போய் ராஜா கிட்ட சொல்லியிருந்தா அவனுக்கு சில வெகுமதிகள் கிடைச்சிருக்கும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்காது. உன் வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில தரிசனங்கள் நிறைவேறும் என்றால், sometimes people will forget you, sometimes people will leave you. இல்லையா? இது எல்லாருக்கும் பொருந்தாது. சில நேரங்களில் அதுவும் ஒரு கூட்டி சொல்லுகிறேன், சில நேரங்களில் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை மனுஷன் மேல போற மாதிரி சில நேரங்களில் நடந்துரும். ஒரு சம்பவத்தை சொல்றேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லலை. பாஸ்டர் சுந்தரையா இருந்த சமயத்தில் அவர் அங்கங்கே சில பிரான்ச்சஸ்க்கு காசு அனுப்புவார், காணிக்கை அனுப்புவார். அப்போ பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா கிட்ட 50 ரூபாய், அவர் பாஸ்டர் சுந்தர் ஐயா அவர்கள் இங்கே பல்லாவரத்தில் இருக்கிற இப்போ இருக்க பாஸ்டர் விசுவாசனுடைய தகப்பனார் பாஸ்டர் ஸ்டீஃபன் திருச்சபையின் போதகராக இருந்த பொழுது பாஸ்டர் சுந்தர் ஐயா 50 ரூபாய் மாசம் கொடுப்பாரு. இப்பெல்லாம் 50 ரூபாய் எங்க கொடுக்குறது? 50 ரூபாவை கொடுத்து அனுப்புவாராம் மாசம் மாசம். சாம் சுந்தரம் பாஸ்டர் கொடுத்து அனுப்புவாராம். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு பாஸ்டர் சுந்தரையா ஃபவுண்டர், தம்பி இங்க வாமா, சாம் சுந்தரையா கூப்பிட்டு இந்த 50 ரூபாய் போய் கொடுத்துரு, இந்த மாசம் என்னால் போக முடியல, காணிக்கப்பட்டியில் 50 ரூபாய் போட்டுன்னு சொல்லி பாஸ்டர் சாம் சுந்தரையா கிட்ட கொடுத்து சர்ச்சுக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஸ்டர் சாம் சுந்தரையா பாஸ்டர் விசுவாசன் சர்ச்சு அந்த நாட்கள் இருந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் சபைக்கு எல்லாம் முடிச்சுட்டு பெட்டியில் 50 ரூபாய் போடணும். பாஸ்டர் சுந்தரையா வந்தா பெட்டியில் 50 ரூபாய் விழும். பாஸ்டர் ஸ்டீஃபனுடைய கண்கள் இந்த 50 ரூபாய் என் தலைவர் போடுவார். அன்னைக்கு சாம் சுந்தர பாஸ்டரை அனுப்பினால பெட்டியில விடும் என்று எதிர்பார்த்திருந்தார். ஆனா என்ன நடந்ததுன்னா, சாம் சுந்தரம் பாஸ்டர் பெட்டியில 50 ரூபாய் போட மறந்துட்டு போயிட்டாரு. போயிட்ட பிறகு ஐயோ 50 ரூபாய் காணிக்கப்பட்டியில் போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவரு ஐயோ பாஸ்டருக்கு ஃபோன் பண்றாரு. பாஸ்டர் மறைந்த பாஸ்டர் விசுவாசமே வருது, ஸ்டீஃபன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ண, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, பாஸ்டர் சுந்தர ஐயா எனக்கு கொடுத்த 50 ரூபாய் போட மறந்துட்டேன், இந்த வீக்ல ஒரு மேரேஜ் இருக்கு, நம்ம மீட் பண்ண வருவேன், அப்போ நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாரியான்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக காத்திருந்து அந்த நாள் மறுபடியுமாக பல்லாவரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா கிட்ட ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த 50 ரூபாய் கொடுத்தாராம். அப்போ பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா சொன்னாங்களாம், தம்பி நான் உன்னை மன்னிக்க வேண்டாம், நீ என்ன மன்னிச்சிரு அப்படின்னாராம். ஒண்ணுமே புரியலையா? நீ என்ன மன்னிச்சிரு, ஏன்னா எனக்கு ஆண்ட பாடத்தை கற்றுக்கொண்டார். இந்த 50 ரூபாய் மேல என் கண்கள் இருந்தது. இந்த 50 ரூபாய் வந்துடும், இந்த 50 ரூபாய் வந்துடும், இந்த 50 ரூபாயில நான் செஞ்சிருவேன். என் கண்கள் தெய்வத்தின் மேல் இல்லாம இந்த 50 ரூபாய் மேல பதிந்ததுனால என் கண்களை கத்த திறந்தார். ஐ நீட் டு ஆஸ்க் சாரி அப்படின்னாராம். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு தெரியல. உங்க கண்கள் வேற ஒரு காரியத்து மேல் பதிந்திருக்கும் போது அந்த இடத்துல இருந்து வந்துடும், அங்கிருந்து சகாயம் கிடைச்சிரும், அது நடந்துரும். அது மேல இருக்கும்போது கர்த்தர் மேல கண்கள் போகாது. சில நேரங்களில் அந்த மறக்க செய்வார், அவர்கள் உங்களை மறக்க செய்வார். ஆமீன் சொல்லுங்க. ஆகினாலே பானபாத்திரக்காரன் மறந்தது நல்லது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை யாரால் மறக்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு டிவியை திறந்தாலே என்ன சொல்றது,
10 மாசம் சுமந்த தாய் பிள்ளைய சாக்கடையிலும் வெட்டி துண்டு துண்டா போற டிவியை பார்க்க, நானும் மனைவி டிவி ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்போம், நியூஸ் தான் பார்ப்போம். எடுத்தாலே தாய் பிள்ளையை வெட்டி போட்டா, கிணத்துல போட்டா, வித்து போட்டா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் அன்றைக்கு ஆண்டு எழுதி வைத்த வசனங்கள் எவ்வளவு உண்மை இவைகள். இன்னைக்கு மறக்கலாம், யார் மறந்தாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, ஏசாயா 44:21, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நிறைய சொன்னேன், அதை சொன்னா எனக்கு நேரம் ஆயிடும். அந்த 2வது பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல எரியுண்டது. இது பாத்தீங்கன்னு சொன்னா துக்கத்திலே மூழ்குகிற ஒரு அனுபவம். எப்படி ஒரு கொள்ளி எரிஞ்சு சாம்பல் ஆகிறதோ, மூழ்கிற ஒரு முடிவின் நேரத்துக்கு வந்துட்டேன். என் பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு, தலைக்கு மேல பிரச்சனை போயிடுச்சு, வாழ்வா சாவா என்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனா இந்த துயரத்தை பற்றி தாவீது சொல்லுகிறான். இந்த துயரை பற்றி தாவீது சொல்லும்போது நமக்கு நல்ல ஒரு பதில். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் தூக்கி அக்கினிலே போட்டார்கள். அக்கினில் அவர்கள் சாகவில்லை. அக்கினிலிருந்து வெளியே வரும் பொழுது அவள் தலைமயிர் கூட கருகாத அளவுக்கு டிப் டாப்பா எப்படி உள்ள போனாங்களோ அப்படியே வெளியே வந்தாங்க. ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா நீ ஏதோ ஒரு பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கிற, ஒரு கடல்ல ஒரு மனுஷன் மூழ்கிற மாதிரி கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற, இந்த பிரச்சனை மூழ்கிட்டு இருக்கிறேன், இதுல இருந்து மீண்டு என்னால் வர முடியாது, நானும் என் பிள்ளைகளும் மீண்டு வர முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே நீ எழும்புவாய். ஆமென். நான் முதல் ஆராதனையில் சொன்னேன், என் லைஃப்ல நானும் எழும்புவேனா என்று சொல்லி, எனக்கு தெரிய எழும்புவேன்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இவரை எழும்பிடுவாரா, மறுபடியும் ஊழியம் செய்வாரா, அதே மகிழ்ச்சியோட துதிப்பாரா? ஆனால் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க என்னை எழுப்ப செய்த தேவன், எழுந்து நிமிர்ந்து நடக்க செய்த தேவன். You will come out of that problem. ஏதோ பிரச்சனையில உன் பிள்ளைங்க சிக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்களே அந்த பிரச்சனையில மூழ்கிட்டு இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. 3வது பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், இருதயம் புல்லை போல் வெட்டுண்டது. 4ஆம் வசனத்துல புல்லை போல அப்படின்னு சொல்லும் போது, புல்லு பூமியில இருக்கும்போது பசுமையா இருக்கு, அதை வெட்டிட்டீங்கன்னா வெறுமையா. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவரே எனக்கு சுகம் இல்லை, என்னுடைய ஐ அம் லூசிங் மை ஸ்ட்ரெங்த், அதுதான் சொல்ல வர்றாரு. அந்த புல்லுக்கு உயிர் போய்விடு, வெட்டப்பட்டால் உயிர் போயிடுது. அப்போ இன்னைக்கு ஒருவேளை நேற்று இருந்த எனக்கு சுகம் இன்னைக்கு இல்லை, நான் என்னுடைய சரீரம் உலர்ந்து போயிருக்குன்னு சொல்லுவீங்கனால் கர்த்தர் சொல்லுகிறார், உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்த தேவன், உலர்ந்து போன உறுப்புகளை என் ஆண்டவர் உயிரடைய செய்வார். டாக்டர் 48 hours டைம் கொடுத்திருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சகோதரி 48 மனோன்மணி என்ற ஒரு சகோதரி, மிஸ்ஸஸ் மனோ, ஒரு பிராமண சகோதரி, 48 hours டைம் கொடுத்திருந்தாங்க. பிரெயின் கேன்சர். ஹாஸ்பிட்டலில் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், 48 hours she is not going to die. ஆண்டவர் 48 மணி நேரத்தில் அவங்க ஐசியூல தூக்கி வார்டுக்கு கொண்டு போற அளவுக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி நீங்க கை தட்டிட்டீங்க. எனக்கு அந்த வார்த்தை வரும்போது பயம் சொல்றதுக்கு, ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, சாக போறாங்கன்னு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? சில நாட்கள் கழித்து சென்னையில் இருக்க கோஷா ஹாஸ்பிட்டலில் நான் போயிருந்த சமயத்தில் அவங்க அங்கே ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. நான் சாட்சி சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓடி வந்தார்கள். அப்போ தலைலாம் முடி மொட்டையாகி கேன்சர் இல்லையா? ஓடி வந்தார்கள், வந்து சொன்னார்கள், ஐ சேம் மிஸ்ஸஸ் மனோன்மணி. முடியெல்லாம் பயங்கரமாக வளர்ந்து நல்ல சுகத்தோடு என்னாச்சுன்னு கேட்டேன். அடுத்த நாள் அன்றைக்கு இரவு நான் ஜெபிச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டேன். அடுத்த நாள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொன்னாங்க, கேன்சர் என்ற அறிகுறியே இல்லாம ஒரே இரவிலே ஆண்டவர் உணர்ந்து போன அந்த சரீரத்தை சுகமாக்கினாங்களாம். டாக்டர் செட் 48 hours. ஆனால் சாகாமல் பிழைத்திருந்து செய்கைகளை விவரிப்பேன் என்ற வார்த்தையின்படியாக ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கையில நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னு, அதே கோஷா ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு நான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன். கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு நர்ஸ்க்கும் நான் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கிறேன், இயேசுவின் அன்பை பற்றி சொல்கிறேன் என்று சொல்லி சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க செய்த ஆண்டவர், நீயும் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கத்தக்கதாய் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். ஆமென். நம்பர் 4, 106 பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம், வனாந்திர நாரை. வனாந்திர நாரைனா நாரைன்னு சொல்லிட்டேன். நாரை வந்து மீன் சாப்பிடும், ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட் அப்படின்னு சொன்னேன். நானும் என் மனை மாதிரி ஸ்பீடா போறேன், 2 நிமிஷம். வனாந்திர நாரை என்று சொன்னால் மீன். அந்த மீன் சாப்பிடுற நாரை எங்க இருக்குன்னா வனாந்திரத்துல
தண்ணி இல்லை, மீன் இல்லை. அப்போ ஷார்ட்டாக சொல்லலாம், மை நீட்ஸ் ஆர் நாட் மெட். இன்னைக்கு தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துயரத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். கேரித் ஆற்றங்கரையிலே எலியாவை தேடி பிடுங்கி தின்கிறக்காகவும் கொடுக்கிறக்காகமாய் மாற்றினார். ஆமென். பிசினித்தனம் பண்றவங்களை கொடுக்க வைப்பார். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, யாரெல்லாம் பிசினித்தனம் பண்றாங்களோ அவங்கள கொடுக்க வைப்பார். இந்த திருச்சபையிலும் அநேக மக்களை கொடுக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து தரித்திரரானவர் யாருமே கிடையாது. அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் தேவைகளை அது ஜூன் மாசம் வந்துச்சா, பிள்ளைங்க ஃபீஸை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாமே தெரியும் இல்லைங்களா? ஆனாலும் அற்புதவனமாய் கர்த்தர் உன் தேவையை சந்திப்பார். ஆமென். சுந்தரையா இருந்த நாட்கள்ல 4 விசுவாசிகளோட ஊழியத்தை தொடங்கும் பொழுது கையில காசு கிடையாது, சாப்பாடு கிடையாது. கூட இந்த ஊழியர்களுக்கெல்லாம் பசிக்குது. ஒரு நாள் வெறும் உபவாச ஜபந்தான். பாஸ்டர் பசிக்குது. பாஸ்டர் சுந்தரையா பயங்கரமான விசுவாச தகப்பன். அவர் ஸ்தோத்திரம் போடு, இது பெந்தேகோஸ்தே வார்த்தை, ஸ்தோத்திரம் போடு, ஆண்டவர் எளியாம கொண்டு போஷிக்கலையா, கர்த்தர் போஷிப்பார். அவருடைய வாய்ஸ் பயங்கரமா இருக்கும், சிங்க மாதிரி அப்படி வாய்ஸ் இருக்கும். கூட இருக்கும், ஒண்ணுமே பேச முடியாது. சோத்திரம் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், அவ்வளவுதான். எளியாவ உள்ள மாம்சம் எளியாவ போஷித்தார். கதை இப்ப எங்க பசிக்கு எங்க காக்கா வருது? காக்கா வரும் சோத்திரம் போடு. ஸ்தோத்திரம் படிக்கிட்டே இருந்தவங்க ஜப வீட்டுக்கு வெளியே ஒரு குடிகாரம் போயிருக்கிறான். குடிகாரம் போனவன் அவன் உள்ள தோத்திரம் சத்தம் கேட்டவன அவனுக்கு ஆத்திரமா வந்துடுச்சு. உடனே எல்லாம் ஒரு கல்லை தூக்கி வீசி அடிக்கலாம் சொல்லி கீழே கல்லை தேடினா காணும். பார்த்தா ஒரு செத்து போன காக்கா இருந்தது. கிடைச்சது லாபம் சொல்லி செத்து போன காக்கா தூக்கி உள்ள போட்டு அவன் ஆடிட்டே போயிட்டான். இங்க தோத்திரம் பொத்துன்னு ஒரு காக்கா வந்து, ஆஹா, நம்ம தலைவர் இப்படி வந்து காக்கா பத்தி பேசினாரு. ஆனா அது உயிருள்ள காக்காச்சே. அப்பவும் பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம். காக்கா பத்தி சொன்னாரு, காக்கா கனெக்டட் ஸ்டோரி ஒன்று வந்திருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நடந்த உண்மை, காக்கா வாயில ஒரு கோல்டு செயின். அதுதான் எப்படிலாம் கேட்கவே கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, எப்படிலாம் கேட்க கூடாது. எப்படி வேணா கர்த்தர் செய்வார். உனக்கு உன் தேவை சந்திக்கப்படும். ஆமென். அவ்வளவுதான் சொல்லுங்க, அவ்வளவுதான் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. வனாந்திர நாரை இல்ல, டோன்ட் வரி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அதே 6ஆம் வசனத்துல பாலான இடங்களில் தங்கும் ஆந்தை. ஆந்தை ரொம்ப லவ்லி பேர்ட். ஹலோ, ஆந்தை ரொம்ப அழகா இருக்கும்ல, லவ் பேர்ட்ஸ் மாதிரி அழகா இருக்கும். என்னங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கு முந்தின பேர்டுக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன் ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட். இங்க டிஸ்லைக் பேர்ட். ஏன்னா பார்க்க அருவருப்பா இருக்கும் ஆந்த. ஐம் சாரி, ஆந்த, ரைட்டுங்களா? இன்னைக்கு அவன் இது துயரத்துல எழுதின சங்கீதம். தன் துயரத்தில் அடுத்த பாயிண்ட் சொல்றான், என்னத்துல யாரும் என்ன நேசிக்கப்பதில்லை, யாரும் என்கிட்ட பேசுவதில்லை, ஒரு ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லா மாற்றுவா. The rejected stone will become a cornerstone. Amen. இன்னைக்கு ஒருவேளை யாருக்கு என்ன வார்த்தை வருது ரிசீவ் பண்ணீங்க. எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, யாரும் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, என்னை யாரும் நேசிக்கிறது இல்லை நினைக்கிறீங்களா? யாரும் உங்களை நேசிக்காம போனாலும் பயப்படாதீங்க. ரிஜெக்டடா இருக்கிற உங்களை, ஒதுக்கப்பட்ட உங்களை ஆண்டவர் கார்னர் ஸ்டோனா மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 6ஆவதாக பார்த்தீங்கன்னா அதே 102:7 நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவி. இது ஒரு lonely bird, fish eating bird, dislike bird. It's a lonely bird. தனித்திருக்கும் குருவி. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், அந்த ஆங்கிலத்தில் யூஸ் பண்ண வேர்டு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா isolated. I am like a bird isolated on the rooftop. Isolated என்ற வேர்ட் கொரோனா டைம்ல நம்ம யூஸ் பண்ணோம். கொரோனா டைம்ல கொஞ்சம் ஜுரம் வந்தா வெளியே சொல்ல மாட்டோம். சொன்னா என்ன நடக்கும்? வண்டி நிற்கும், தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போறது இல்லாம உங்க வீட்டுக்கு முன்னாடி பெரிய போர்டை மாட்டி விடுவாங்க. ஐசோலேஷன் ஒரு பக்கம், பக்கத்து வீட்டுக்காரன் போர்டை மாட்டிட்டு அவ்வளவுதான். நம்ம இப்படி பார்ப்பான். அந்த நேரத்தில் மறந்துடாதீங்க, ஹோட்டல்ல கியூல நின்று வாங்கும் போது ஒருத்தர் இரும்பிட்டாரு, எல்லாம் கியூல ஓடிய போயிட்டான். இப்ப இருமனா நீங்க உட்காருவீங்க, அந்த நாட்டில் இருமனா உட்காருவீங்களா? இப்படியா உட்கார்ந்தோம். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? ஐசோலேட்டட், தனிமை. திருநெல்வேலி அல்வாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வாங்கியிருக்கீங்களா? ஓகே. அந்த ஓனருக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் இல்லையா?
அவருக்கு கொரோனா வந்தபோது he is isolated. அவ்வளோ பெரிய ஒரு அல்வா கடைக்கு ஓனர். ஆனால் கொரோனா வந்த பிறகு அவருக்கு அன்பு காட்ட பக்கத்தில் யாருமே இல்லையா. சொந்தங்கள் பந்தங்கள், அந்த தனிமை அவரை சாகடிச்சதாம். என்ன சொல்கிறேன், தனிமை ரொம்ப மோசமானது. அந்த தற்கொலைக்கு நேராய் உங்களை நடத்தும். அதில் ஒன்று நான் சொல்லுவேன், போன சர்வீஸில் சொல்ல ஒரு 2 minutes பாஸ்டர் டேனியல் மன்னிச்சிருவார், ஆனாலும் நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடுவார். இந்த தனிமையில் ஒன்று எப்பவுமே சொல்லுவேன், அது நான் சொல்லிட்டு கொடுத்துறேன். இந்த வயசான பிறகு அப்பா அம்மாவை தூக்கி ஹோமில் போடுவாங்க பார்த்தீங்களா. ஐ வாண்ட் டு டெல் தட். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வயசான பிறகு தூக்கிட்டு போய் தனியாக வச்சிருவாங்க, இல்லை தனி வீட்டில் வச்சிருவாங்க. சிலர் இருக்கிறாங்க, தவற யோசிக்காதீங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்க டாலர்ஸ் அனுப்புவாங்க. ஒரு தாய் சொல்றாங்க, உன் டாலர்ஸ் எனக்கு என்னத்துக்குடா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, என் பேர பிள்ளைங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். கேன் யூ டூ தட்? நீ டாலர்ஸ் அனுப்பிச்சிட்டா போதும் நினைக்கிறியா அப்படின்னு ஒரு தாய் என்கிட்ட சொன்னாங்க. அந்த தனிமை இருக்குது பார்த்தீங்களா, மோசமானது. நம்மளும் வயசாகி ஒரு தாய் தகப்பன் அந்த கடைசி நாட்டில் வருவோம். நாங்கள் சில இடத்துல கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம் எங்கள் பிள்ளைங்களோட கூட. ஈத்தன் இருக்காப்புல, டேய் கடைசி காலத்தில் காப்பாற்றுவியாடா, ஐயோ இந்த காலத்தில் பிள்ளைங்களை நம்பவே கூடாதப்பா அப்படின்னு சும்மா ஜாலியாக பேசிப்போம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கிறாரு. எதுக்கு சொல்கிறேன், என்னை பற்றி பீத்திக்கிறதுக்காக சொல்ல வரல. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்தணுன்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்ல முடிக்க நான் விரும்புகிறேன். கடைசி வரைக்கும் நான் வீட்டில் கடைசி பிள்ளை, எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை கண் கலங்காமல் பார்த்துட்டு, என் அண்ணனுக்கு அந்த சூழ்நிலை முடியல, அதனால அவர் ஹெல்ப் பண்ண முடியல. அதில் அவர் தப்பாக பேசுகிறேன் நினச்சிடாதீங்க, அவர் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். அவருக்கு அப்பா அம்மா பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால என் தாய் தப்பனை அங்கே யூரின்லையும் மோஷன்ஸ்லையும் பக்கத்துலையும் பிள்ளைங்க படுத்து கிடப்பாங்க. அவங்களோட கடைசி வரைக்கும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த தனிமையில் அவங்கள போய் எங்கேயுமே சேர்க்காம, நான் அந்த டைம்லாம் என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே போனேன். பாஸ்டர் டேனியல் தெரியும், எல்லா பக்கமும் இருக்கு. எனக்கு லைஃப்பில் ப்ராப்ளம், ஃபேமிலியில் ப்ராப்ளம், சரியத்தில் ப்ராப்ளம், ஒர்க்குக்கு போகணும், மினிஸ்ட்ரிக்கு போகணும், கடையில் போய் ரேஷன் கார்டுக்கு நான் தான் நிற்பேன், குப்பை கொட்டை நான் தான் போடுவேன். நம்ப மாட்டீங்க நான் சொன்னா, என் ஊழியக்காரர் குப்பை கொட்டக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அந்த சூழ்நிலையிலும் தாய் தகப்பனை பார்த்து கொண்டு அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவன் நம்ம பிளெஸ்ஸிங்காக வைக்கிறதுக்கு ஒரு ரீசன், ஒன்று கர்த்தருக்கு உண்மை, அது ஃபர்ஸ்ட், அதை விட்டுருங்க. ரெண்டாவது, நானும் மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை, பி அண்டர் அ லீடர்ஷிப். ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள, ஒரு பாஸ்டர் கீழே, ஒரு சபை கீழே நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த டிசிப்ளின் உங்கள் வாழ்க்கையில் வரும். கர்த்தர் அதனாலே உங்களை ஆஸ்வதிப்பார். ரெண்டாவது, உன் நாட்கள் நீடித்து இருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அதுக்கு நாங்கள் சாட்சி. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிளெஸ்ஸிங்காக வச்சிருக்கிறாரு, எங்கள் குடும்பத்திலே பிளெஸ்ஸிங்காக வச்சிருக்கிறாரு. இன்னும் மோசஸ் பாருங்க தலையாட்டுறாரு, அண்ணன் வச்சு தான் பேசுகிறேன், நான் ரீல் விடல. எங்கள் 5 பேர் பிள்ளைங்களை என் ஆண்டவர் பிளெஸ்ஸிங்காக, அதனால அவங்களாம் பிளெஸ்ஸிங்காக வைக்கல அப்படி சொல்லலை. என் ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. கடைசி காலத்தில் உங்கள் அப்பா அம்மா தூக்கிட்டு போய் எங்கேயும் சேர்த்துடாதீங்க. அவங்க யூரினோ மோஷனோ பக்கத்தில் வைங்க. நீங்களும் ஒரு நாள் அப்படி இருப்பீங்கன்னு மறந்துடாதீங்க. அவங்களை கனப்படுத்துங்க, அதுதான் உங்கள் லைஃப்பில் பிளஸ். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லோன்லினஸ்க்காக பேசுகிறேன். அந்த ஜோக்கா ஒன்று சொல்லுவேன், பாஸ்டர் டேனியல் 2 minutes அந்த எங்கள் அம்மாவை கடைசி நாட்கள் என்ன பண்ண, கொஞ்சம் சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள ஒரு நாள் மால் கூட்டிகிட்டு போய், டெய்லி கூட்டி போவேன், அது வேறு விஷயம். சில பேர் ஒரு நாள் செஞ்சுட்டா சொல்லுவாங்க, டெய்லி செய்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போய் மாலில் போய் ஷூவை மாட்டி விட்டு, கூலிங் கிளாஸை போட்டு, எல்லாம் போட்டு, ட்ராக் சூட்டெல்லாம் போட்டு, அப்படி நடந்த உடனே ஃபுல் மாலே எங்கள் அம்மா பார்க்க ஆரம்பிச்சிது. கூட்டிகிட்டு போய் கேம்ஸில் போய் ஆட விட்டு, ஈத்தனை இருந்தாப்புல எல்லாம் ஆட விட்டு, எனக்கு எப்போவுமே இந்த ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுற பழக்கம் நல்லதாக கேட்டதான் தெரியாது. ஆமாம், அதை போட்டு விட்டுட்ட பிறகு 2 விதமான ஃபோன் கால்ஸ் வந்தது. ஒன்று, எங்கள் டீமில் இருக்கிற ஒரு பிரதர் சொன்னார், ஏன் பிரதர் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது, உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? என்ன சொல்றீங்க? ஆமாம், நீங்கள் உங்கள் அம்மாவோட சந்தோஷப்படுத்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டாங்க, எங்கள் வீட்டில் அது பெருசு ஒன்று பார்த்துருச்சு. சொன்னதுலே அவுட்டு பெருசா. எங்க அம்மா பார்த்துட்டு, என்னைக்காச்சும் நீ இருக்க பீச்சுக்காச்சும் கூட்டு போயிருக்கீங்கடா, அந்த ஆல்பர்ட் சாலமனை பாரு எப்படி பாரு. ஏன் பிரதர் நல்லா தானே போயிட்டு இருக்கு, அதை நீங்க ஃபேஸ்புக்கில் போடணுமா? அப்படி ஒன்று. இன்னொரு ஃபோன் யூகேலேருந்து எனக்கு வந்துச்சு. அங்கே ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, ஐ சல்யூட் யூ பிரதர், என் கண்ணை திறந்ததுக்காக தேங்க்ஸ். என்ன சிஸ்டர் அப்படின்னு. நான் வருவேன், இந்தியாவுக்கு வருவேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை காசை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எங்கள் டேடி மம்மி என்ன ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. பட் அந்த ஃபேஸ்புக்கில் எங்கள் ஃபோட்டோஸ் பார்த்த பிறகு யோசித்தேன், நெக்ஸ்ட் டைம் when I come to India, I must spend time with my daddy மம்மி. எங்கள் அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி என் கண்ணை திறந்ததுக்காக, அந்த லோன்லினஸுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன்.
அந்த லோன்லினஸ் பயங்கரமான ஒரு வியாதி. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அதே சமயத்தில் தனிமையில் போகிற உங்களையும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தயவு செய்யும் காலமும் குறித்த வேளையும் வந்தது என்று சொல்லி துயரத்திலே இந்த வார்த்தைகளை தாவீது சொன்னார். இன்றைக்கும் இந்த துயரத்தின் பாதையில் போகிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நன்மையாய் முடிய பாடினதை போல ஒரு தீமையும் செய்யாத நல்ல தகப்பன் உனக்கு நன்மையானதே செய்வார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க சபையை ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டர் ஜான்லி ஃபேமிலி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த சபையின் எல்லைகள் பெரிதாக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம். பக்கத்தில் லேண்டுக்காக செபிச்சிட்டு இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் வார்த்தை உறுதிப்படுத்தி டைம்ல in your time you are going to prove your word, Lord. We thank you. We give you glory. In Jesus name we pray. Amen. கை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அல்லேலூயா. எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டீங்க? ரொம்ப இந்த ஆராதனை ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாங்க. அதனால் இந்த செய்தியினுடைய ஒரு முழு அந்த பரிமாணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா முதல் ஆராதனையில் லைவ்ல, அதனால தான் இன்றைக்கு 2 ஆராதனையும் ஏதோ லைவ்ல போடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இன்னைக்கு போட்ட. வழக்கமாக ஒரே ஆராதனை லைவ்ல கொண்டு வருவோம். நிச்சயமாக அந்த செய்தியினுடைய நல்ல ஒரு வெளிப்பாடு. அநேக நேரங்களில் துயரத்தில் நாம் கடந்து வரும்போது தனிமை, அநேக இல்லாம முடியாத காரியங்கள், பலவீனங்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்றது தெரியுமா? இந்த சீயோனுக்கு நான் இறங்குவேன், அதற்கு தயவு செய்யவும் அதுல இருந்து காப்பாற்றுற ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தயவு செய்யவும்? பேச மாட்டீங்களா? 2வது ஆராதனையில் ரொம்ப பெரிய சவால் தான். அதில் தான் நான் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் முதலாரில் கொஞ்சம் வந்து உட்காந்துங்கப்பான்னு கேட்பேன் எப்பவுமே. பரவாயில்ல, அண்ணா அதை சமாளிச்சிட்டாரு இன்னைக்கு எனக்கு. அதனால நான் எப்பவுமே ரொம்ப அந்த கேமராவே ஃபோக்கஸ் பண்ணி லைவுக்காக பேசி முடிச்சிருவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மிக்ஸாக இருக்கிற, அதனால வாயை திறந்து தான் பேசுங்களேன். எனக்கு தயவு செய்யவும் என் காரியத்தை நிறைவேற்ற ஒரு குறித்த காலம் வந்து இருக்கிறது. சொல்லுங்க, என் காரியத்திலேருந்து எனக்கு ஜெயம் தர்ற, என் காரியத்திலிருந்து நான் விடுதலையாக, என் காரியத்திலிருந்து நான் மீண்டு வர எனக்கு ஒரு குறித்த காலம் வந்து இருக்கிறது. அநேக நாட்களாக இந்த இடத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். சில ஆண்டுகளாக ஜெபிக்கிறோம். அதில் குறிப்பிட்டு கடந்த எனக்கு தெரிஞ்சு 2 ஆண்டுகளுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் இந்த இடத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவாருன்ட்டு. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை அந்த வீடை மாத்திரம் கொஞ்சம் ரெண்ட் எடுத்துட்டு தம்பிங்கெல்லாம் அங்கே இருக்கிறானுங்க. அப்படி தான் இருந்துச்சு. அதில் திடீரென்று ஒரு நாள் அப்படியே காலி பண்ணி அதில் பயங்கர ஜேசிபிலாம் வந்து என்னென்னமோ நடத்தே இருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஏதோ நடக்குது. நான் எதை பற்றியும் கவலைப்படல, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ திடீர்னு அவங்களே டேப் வச்சு ஏதோ அளந்து, ஏன்னா அவங்க 5-6 அக்கா தங்கச்சிங்க நடக்க போது பாச நம்ம முந்தணும் அப்படின்லாம் பயங்கரமாக ஏதாவது எல்லாரும் என்ன சொன்னால், ஒரே ஒரு காரணம் தான் சபையில் எல்லாட்டையும் கேட்டு இப்போவும் கேட்குறது தான், இது எப்படி செய்ய போகிறோம், லோன் போடலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா, யாரும் என்கிட்ட வந்து எந்த ஆலோசனையும் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை செய்யவே செய்யாதீங்க. நீங்கள் என்னை பயப்படுத்தி நான் பயப்படவும் மாட்டேன், பயப்படவும் போகிறதும் கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு காலில் கூட சொன்ன நினைக்கிறேன், நீ காலை சொல்ல அது சொன்னேன். எனக்கு என்னமோ ஒரு பெரிய தோணுது, யாரோ ஒருத்தரை வச்சே கர்த்தர் எல்லாத்தையும் சந்திச்சிருவார் அப்படின்ட்டு. அநேக சாட்சியில் கேட்டே இருக்கிறோம். அதனால் டொனேஷன் புக் அடிக்கிறதோ இல்லைன்னா இதுக்காக இப்போ நிறைய பேர் செய்வாங்க, வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு அதுக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் நான் செய்யறதுக்கு எதையுமே நான் பிரியப்படலை. நான் போனேன், இது இப்போ 2 வாரம் போனேன், நிறைய இடங்களில் பேசினேன். ஆனால் எங்கேயுமே இந்த என்னுடைய நம்முடைய ஊழியத்தை பற்றி எதை பற்றியும் நான் பேசல. அங்கே போய் அவங்கள பிளஸ் பண்ணி வார்த்தையை பேசுவேன். அதனால எனக்கு ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு தைரியம், கர்த்தர் இந்த காரியத்தை எளிதாக நமக்கு வாய்க்க பண்ணிடுவாருன்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடி வருது. எப்படின்னா, முதல் ஒரு பகுதியை விற்கிறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டாங்க. கடந்த வாரத்தில் ஐயா தான் சொன்னாங்க, சுப்பிரமணியா சொன்னாங்க, அவங்க என்ன தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பேசணும், எங்கே உங்கள் பாஸ்டர், அவர்கிட்ட நாங்கள் பேசணும். அதை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம், பேசுறதுக்காக, டீல் பேசுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, உங்கள் மூஞ்சிங்களே சரியில்லையே, சிரிச்சுக்கினே கேளுங்க. இதை கர்த்தர் நமக்காக, எங்கள் பாஸ்டர் காசு வச்சுக்கிறீங்களா, என்கிட்ட இல்லை, ஆனால் அங்கே இருக்குது. நம்ம காலை தள்ளாட விட்டார், நம்மை காக்கிற உறங்கார், அவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த இடத்துல இந்த வருஷத்துல அந்த முழு இடத்தை வாங்கி 2 பேர் எலிசபெத் சொன்ன நினைக்கிறேன், மாமியன் நல்லா சத்தமா சொல்லு, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லு, நல்லா சத்தமா சொல்லு அந்த இடத்த. ஏன்னா எலிசபெத் வீடே இல்லாத ஒரு காலத்துல, எத்தனை வருஷம் தெரியல எனக்கு, நான் ஒரு வாடகை வீட்டில் நெருக்கத்தில் இருந்தாங்க, படிக்கட்டு கீழே ஒளிஞ்சு போவாங்க. அந்த இடத்துல போகும்போது நான் சொன்னேன், எலிசபெத் உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை தருவார் அப்படின்ட்டு. ரொம்ப திடீர்னு எனக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து, ஐயா ஒரு இடம் வாங்க போறோம், வந்து நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. அவருடைய சூழ்நிலை பயங்கர நிர்பந்தமான சூழ்நிலைகள். எனக்கு ஆச்சரியம், என்னம்மா சொல்ற,
இன்னைக்கு ஒரு வீட்டை சொந்தமா வாங்கி கட்டுகிறது கர்த்தர் உதவி செய்தார். அதனால தான் அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தைரியமா ஆமேன்னு சொல்ல வச்சது. நிறைய பேர் சொல்றதுக்கு தயங்குறீங்க. சொல்லணும், எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார். இதுக்குரிய ஏது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த ஆண்டுல அதை வாங்குவோம், இந்த ஆண்டுல அங்க ஒரு சபையை கட்டவோ, அந்த இடத்துல ஒரு நிலைவரமான ஒரு காரியத்தை செய்து அந்த இடத்துல ஒரு 1000 பேர் உட்கார்ந்து ஒரு சபையை கட்டணும் என்னுடைய தரிசனம். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் இடம், நல்ல பார்க்கிங் போட்டு, நிறைய இடங்கள்ல வெளியூர்களில் போகும்போது பார்த்தேன், அதே ஒரே பில்டிங்ல 2-3 ஆராதனை நடக்கிறதுக்கு, ஆபீஸ் பண்றதுக்கு, எல்லாவற்றுக்கும் அதெல்லாம் பார்க்க என்னுடைய தரிசனங்களை கர்த்தர் எல்லைகளை விரிவாக்க துவங்கி விட்டார். கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரால முடியும் நம்புறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணு. ஏன்னா விசுவாசம் உள்ள எனக்கு ஒரு 10 பேர் வேணும், நல்ல ஜெபிக்கிறதுக்கு நம்மோடு கூட நின்று உறுதியாய் நின்று இந்த காரியங்களை கர்த்தர் செய்வார் என்ற ஒரு மனதோடு கூட நீங்க ஜெபிக்கிற பட்சத்துல உங்களுடைய ஜெபத்தினால கர்த்தர் காரியங்களை செய்ய. நல்ல வாயத்தன் ஒரே நிமிஷம், இன்னைக்கு நான் அதை தான் அடிக்கடியே சைலன்ஸா சொல்றேன், ஒரே நிமிஷம் ரீல் போடுறதுல மனசே மாறிடுது. சிலவங்க ஏத்துக்கிறாங்க கர்த்தரை, சிலவங்க வேற ஒரு சைக்கலாஜிக்கலி சேஞ்ச் ஆயிடுறான். நம்ம ஒரு நிமிஷம் ஊக்கமான ஜெபத்தினால கர்த்தர் பதில தர முடியும் நான் விசுவாசி. ஆனால் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வாயில கர்த்தர் எந்த வார்த்தையை தராரோ அதை சொல்லி பிளஸ் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் வாய்க்க பண்ணுவீர், ஆண்டவரே இந்த அற்புதத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்வீர், இதை கர்த்தர் எங்களுக்காய் நீர் வாய்க்க பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு நன்மை வரும், உம்முடைய நாமத்திற்காக ஆண்டவர் உம்மை பிரசவம் பண்ணு, ஆண்டவர் அநேகரை அந்த இடத்துல ஆராதனைக்குள்ள நடத்த, அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவரே கர்த்தர் நீ செய்ய, ஆண்டவரே அநேக விடுதலையாக்க, பல இடங்களிலிருந்து ஆண்டவரே பல தரப்பட்டவர்களை கர்த்தர் அந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் காரியங்களை செய்யதான் போறீங்க. இன்னொரு தரிசனம் நம்ம அடிக்கடி எல்லா ஆராதனையிலும் ஜெபிக்கிறோம். எப்படியாவது நாம மாத்திரம் இல்ல, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத எத்தனையோ கிராமங்கள் இந்திய தேசத்துல வியந்து போவீங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு போன மாதத்துல ஒரிசாவுக்கு போனேன். 484 கிலோமீட்டர் அந்த பாஸ்டரோடு கூட அவருடைய வண்டியை ஓட்டிக்கிட்டு நான் போனதுல 484 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே சபைகள் கிடையாது. கட்டப்பட்ட சபைலாம் அங்கங்க வீடுகளில் 30 பேர் 20 பேர் 40 பேர்னு கூடி ஆராதிக்கிற ஒரு 11 இடத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். அது ரொம்ப தரிசனமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட இடங்களையும் எப்படியாவது ஜனங்க உட்கார்ந்து ஆராதிக்க சபைகளை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு தரிசனம். எத்தனை பேர் அது புரியுதோ? புரியுறவங்க மாத்திரம் கையை தூக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கரங்களை கர்த்தர் ஏதுகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே அன்று எளிமையாய் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டு உட்கார்ந்து ஆராதிக்க ஆண்டு அப்படிப்பட்ட வாயை திறந்து தான் ஜெபம் பண்ணுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. மற்ற காரியத்தை விட இந்த சத்தம் உயரணும். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் கையை பலப்படுத்துங்க. ஆண்டவரே எத்தனையோ நம்ம வீட்டை கட்டுறதுக்கு நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, உங்க காரியத்தை செய்து ஓடிட்டே இருக்கிறீங்க, லைன்ல போய் நிக்கிறீங்க, பல காரியங்களை செய்றீங்க. நாம ஒருமனப்பட்டு நாம கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காய் ஆண்டவரே ஒரு 50 பேர் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சபை ஆண்டவரே கட்டுகிறது என் கரத்தை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே என் கரத்தை கர்த்தர் எழுப்புங்க. ஆண்டவரே நான் என் குடும்பம் ஆண்டவரே என்னுடைய உறவினர்கள் ஆண்டவரே என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் என்னை கர்த்தர் பலப்படுத்திட்டே இருங்க. கர்த்தர் அதை எங்களுக்காய் செய்வீராக. நாமத்தை கர்த்தர் மகிமையாய் நீர் பிரஸ்தாபமாக்குங்க. அப்படியே சொல்லுங்க, இந்த தேசத்தில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல கர்த்தர் வெற்றியை தந்து இருக்கிறார். 5 பேர் சொன்னீங்க, மீதி பேர் கேட்கும்படி திரும்ப சொல்றேன். இந்திய தேசத்தில் நடந்த எலெக்ஷன்ல கர்த்தர் வெற்றியை தந்து இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தந்து இருக்கிறார். இன்றைக்கு யார் எப்படி நடப்பாங்கன்னு நினைச்சிருந்தோமோ அதை கர்த்தர் மாறுதலாய் தான் முடிய பண்ணி இருக்கிறார். அவர்கள் ஒத்தாசையின் பேர்ல யாரோ அவருடைய தயவின் பேர்ல தான் காரியங்களை செய்யணுன்ற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிருக்கார். இதுவே ஜெபத்திற்கு பதில், இதுவே ஜெபத்துக்கு பதில் தான். அதை கர்த்தர் பாருங்க வேறு விதமா மாத்த போறேன். இந்த 5 வருஷத்துல நிறைய காரியங்கள் வேறு விதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். இதை நீங்க தீர்க்கசனமா பெற்றுங்க, இல்ல நீங்க எப்படி உங்க ஜெபத்தின் வெற்றியா வேணா பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த தேசத்துல செழிப்பை கொண்டு வருவார், வேலைகளை கொண்டு வருவார், அநேக கம்பெனிஸ் உள்ள வருவாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்படும், ஜனங்கள் திறத்திரளாய் ரட்சிக்கப்படுவார்கள், சபைகள் கட்டப்படும். நம்முடைய தேசத்துல கர்த்தர் நிலவரமாய் அநேக காரியங்களை இந்த 5 ஆண்டுகளில் கர்த்தர் செய்வார் நம்புறவங்க நல்ல கரங்களை வைத்து, ஆண்டவரே எங்க தேசத்துல எழுப்புதலின் நாட்கள் ஆண்டவரே 2024 இருந்து துவங்குது. வரிக்கை எடுங்க, 2024 துவங்குது. 25ல பெரிய எழுப்புதலை பார்ப்போம், 26ல இன்னும் பெரிய எழுப்புதலை பார்ப்போம், 27ல இன்னும் மகத்துவமான காரியங்களை பார்ப்போம். கர்த்தர் தேசத்தில் ஆண்டவரே மகிமையான காரியங்களை நீர் செய்கிற நாட்களாய்
எங்கள் தலைமுறைகள் பார்க்க ஆண்டவரே. அப்படியே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரேல் தேசத்துல இன்னும் யுத்தங்கள் ஓயவில்லை. நம்முடைய சபையில கடந்த 6 ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டு தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காய், உலக நாடுகளுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோடு கூட இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரமபிதாவே அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே சபையாகுமே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, நீங்கள் நேசிக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, அந்த தேசத்தில் நீர் தாமே ஒரு சேமத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சுற்றி இருக்கிற ஏசப்பா நாடுகளின் மூலமாக ஏசப்பா ஏற்படுகிற பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஏசப்பா, நாட்டிலும் கூட நீர் தாமே ஏசப்பா அந்த குழப்பங்களை எடுத்து போட்டு ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மேலும் ஏசப்பா உலக நாடுகளின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் தேசங்களிலே நீர் தாமே ஏசப்பா ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு நீர் தாமே ஒரு செழிப்பை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆளுகிற தலைவர்கள் மனதிலே நீர் தாமே ஏசப்பா ஒரு நல்ல ஏசப்பா ஒரு ஆட்சி, ஒரு அறிவை, ஒரு புத்தியை நீர் தாமே தந்த ஆண்டவரே நல்ல விதமாக ஏசப்பா மக்களை ஆட்சி செய்ய நீர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த வாரம் கூட நம்முடைய போதகர் மலேசிய தேசத்திற்கு ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து சென்றார். அங்கே கர்த்தர் அவர் எல்லா பகுதிகளிலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். இதற்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் போதகர் மற்றும் சபையார் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இது போல நம்முடைய போதகரை இன்னும் அநேக தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வாரங்களுக்கு மலேசிய தேசத்தில் ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். சாம் சொன்னார் நிறைய தேசங்கள் கொண்டு போகணுன்ட்டு. நிறைய இன்விடேஷன்ஸ் இருக்குது. இங்கே கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்டோபருக்கு 3 வாரம் வாங்க அப்படின்னு புக் பண்ணி கேட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சபை, இந்த ஊழியம், இங்கே என்னுடைய அழைப்பு, இங்கே செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானதை மாத்திரம் செய்யணுன்ட்டு ஜெபிங்க. அதிகமாக இந்திய தேசத்தில் உள்ள சபைகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் நான் சுவிசேஷகன் அல்ல, நான் ஒரு போதகர். ஓகே, இந்த சபையை கர்த்தர் எப்படியாவது கட்டி எழுப்புகிறதுக்கு அதுக்குரிய தரிசனங்களை தந்து கொண்டிருக்கிறார். வேறு நாடுகள்லாம் கூட கூப்பிட்டு சிலர்லாம் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு ஓஞ்சே இருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறேன். அதுக்குரிய ஒரு அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை நிராகரிக்கப்பட்டதுனால அங்கே கண்டிப்பாக என்னுடைய நண்பர்கள் இருக்கிறதுனால மாத்திரமில்ல, சில ஊழியத்தினுடைய நோக்கங்களுக்காக போக வேண்டும் என்று அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படியாவது இந்த நாட்களில் இந்த விசாக்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண, மற்ற நாடுகளுக்கு போகிறது சுலபமாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஊழியங்களை போயிட்டு செய்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். இதில் நிறைய எக்ஸ்போஷரு. அது மாத்திரமில்ல, அங்கே அநேகரோடு கூட பேச, நம்முடைய ஊழியங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதில் விசேஷமாய் இந்த முறை நான் போனது ஏஜி திருச்சபைகளுடைய அது தலைமைத்துவம். ஏஜி திருச்சபை கிட்டத்தட்ட ஒரு 400 சபைகளுடைய தலைவராக இருக்கிற அருமையான ஒரு போதகர் அவர் தான் அழைத்தார். அநேக இடங்களுக்கு என்னை கொண்டு போன இதெல்லாம் அவங்களுடைய தலைவர்கள், அவர்களோடு கூட பேச, அவருடைய ஊழியர்களோடு கூட பேச கர்த்தர் வாய்ப்பை தந்தார். நிறைய பேர் ஜெபம் பண்ணீங்க. உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணி எனக்கு பலத்தை தந்தார், கிருபையை தந்தார். அநேக காரியங்களை கர்த்தர் சுலபமாய் கர்த்தர் வாய்க்க பண்ணி இந்த இடத்துல சுதந்திரமாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. ஜெபித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சிங்க. ஆமேன். அடுத்த காரியங்களுக்கு
நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய போதகர் வருகிற 2 வாரங்களிலும் தொடர்ந்து நம்முடைய விசுவாசிகளுடைய வீடுகளை சந்தித்து உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை விசாரிக்க அவர் வருகிறதுனாலே அந்தந்த நாட்களிலே எந்தெந்த பகுதிகளிலே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேர் குரூப் லீடர்ஸ் உங்களை தொடர்பு கொள்வார்கள். நீங்கள் அதனால ஆயத்தமாக இருந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 16ஆம் தேதி நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் ஜீவன் ஜெனிஃபர் அவர்கள் கர்த்தர் ஈவாய் அருளின குழந்தைக்கான டெடிகேஷன் இருக்கிறது. அதை தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு அவருடைய வீட்டிலே வைத்து அவர்கள் ஒரு அன்பின் விருந்தை கொடுக்கிறார்கள். ஆகையினால அந்த உபசரிப்பிலே சபையார் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு குடும்பத்தார் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய சபையினுடைய வட்டார பகுதிகளிலே ஆங்காங்கே வார நாட்களிலே நாம் குழுக்களாக கூடி கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கவும் ஐக்கியப்பட்டிருக்கும் நாம் கூடி வருகிறோம். இந்த குழுவிலே இன்னும் நீங்கள் இணையவில்லை என்று சொன்னால் நீங்கள் சகோதரர் ஜீவன் அவர்கள் ரிசப்ஷனில் இருப்பார். அவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்கள் சரியான குழுவினராக உங்களை வழிநடத்துவார். இன்று தொடங்கி வருகிற சனிக்கிழமை மட்டும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் எழுந்திருங்கள். சபையார் மற்றும் போதரமா எப்பொழுதும் ஜெபிப்பார்கள். இந்த பிறந்தாட்கள் திருநாட்களை கொண்டாடுவதற்காக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை கடந்த ஆராதனையில அநேகர் இங்கே நின்னாங்க. இந்த ஆராதனையில இந்த வாரங்களிலே பிறந்தாட்களை திருநாட்களை கொண்டாடல் இருப்பீங்கன்னா நீங்க நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவர்களுக்கு என்ன கரங்களை நீட்டுங்க, இல்லைன்னா அந்த ஸ்கிரீனுக்கு நேரம் உங்களுடைய கரங்களை நீட்டி அவங்களை பிளஸ் பண்ணுங்க. ஆண்டதாமே அவர்கள் கொடுக்குற ஆயுசின் நாட்கள்ல கர்த்தர் அவர்கள் கொடுக்குற தனிப்பட்ட ஆயுசா இருக்கட்டும், குடும்ப ஆயுசு, அதாவது குடும்பங்களாய் அவர்கள் கொண்டாடுகிற அவருடைய திருமண ஆண்டுகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் பிறந்த நாட்கள் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்தை கிருபையாய் தயவாய் கூட்டி தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் இவர்களை நடத்தினீர். இனியும் இவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினாலும் பாதுகாப்பின் கரத்தினாலும் நடத்துவீராக அப்பா. அப்பா, இந்த வருகிற வருடத்தில் அவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கூடி வர கிருபை தருவீராகப்பா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படியாக இவர்களுக்கு எல்லா நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும்ப்பா. அப்பா, இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இவர்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய கடவுள் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக உமது கரத்தில் இவர்களை தருகிறோம். ஜீவனை நன்மையும் கிருபையுமாக மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரிஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். அறிவிப்பில் பார்த்ததில் ஒரு காரியத்தை நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். வருகிற வாரங்களில் விசேஷமாக செவ்வாய்க்கிழமையிலிருந்து வீடுகளை எப்படியாவது இந்த ஆண்டினுடைய இந்த மத்திய பகுதிக்கு வந்திருக்கிறோம். வழக்கமாக இந்த கேரல்ஸ் டைமில் தான் வீடுகளை சந்திப்போம். இல்லை என்றால் கேட்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு போவீங்க, அவருடைய வீடுகளை சந்திப்போம். ஆனால் மேண்டேட்ரி கண்டிப்பாகவே வர 2 வாரத்தில் உங்கள் எல்லாருடைய வீடு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி இருக்கிறோம். அந்தந்த ஏரியாவில் இந்த குழுக்களை பார்த்த விதமாக அந்தந்த குழுக்களை அங்கங்கே இயக்குகிற அவர்களோடு கூட இணைந்து இந்த வீடை சந்திக்க இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்த நாளில் அங்கே வர்றோம், நான் என்னுடைய மனைவியும் அந்த ஏரியாவில் அந்த குழுக்கள் நடத்துவர்களோடு கூட இணைந்து வந்து உங்கள் வீட்டை சந்தித்து ஜெபம் பண்ணேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லார் வீட்லையும் தண்ணியை குடிச்சு, எல்லார் வீட்லையும் காஃபியை குடிச்சு, எல்லார் வீட்லையும் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 20 வீட்டை சந்திக்க முடியாது. 2வது அவ்வளோ பெரிய வயிறம் எனக்கு இல்லை. அதனால் தயவுசெய்து எந்த ஒரு ஒழுங்கும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. வந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் இருங்க. நீங்கள் இருந்து உங்கள் வீட்டில் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, குறிப்பிட்டு விசேஷமாய் நீங்கள் டீட்டெயிலாக எதனா பேசணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நான் பேசுறதுக்கு ஆயத்தமாக இல்லை. நல்லா கேட்டுங்க, ஏன்னா இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறத நீங்கள் பிடிச்சிக்கணும். உங்கள் வீட்டில் நான் பேசுனேன்னா நேரம் ஓடும். 2வது எனக்கு வீட்டில் உட்காந்து பேசுறது பிரியம் கிடையாது. நீங்கள் பேசணும், உங்களுக்கு ஜெபம் பண்ணணும், விசேஷமாய் தனிப்பட்ட விதத்தில் சில காரியத்துடைய ஆலோசனை பண்ணணும்னா கண்டிப்பாக ஆலயத்தில் ஆஃபீஸில் கீழே நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் அவைலபிளாக இருப்பேன். இந்த மாதங்களில் 2 வாரங்களில் நீங்கள் பகல் நேரங்களில் எப்போ வேணாலும் வாங்க. சாயங்காலத்தில் கிட்டத்தட்ட செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, அடுத்த வாரம் அதே போல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இந்த 5-9 நாட்களில் எப்படியாவது எல்லா வீடுகளையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்கள் அதற்காக ஒத்துழைப்பு கொடுங்க. இன்கேஸ் அவங்க சொல்கிற அந்த காலகட்டங்களில் அந்த நாளில் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றால் தயவுசெய்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்க. எப்படியாவது எல்லா வீடுகளையும் சந்திக்கும்படிக்கு இந்த 2 வாரங்களில் நாங்கள் திட்டம் தீட்டி இருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு ஒரு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றால் விசேஷ காரியங்களுக்கு வர்றதுக்கு நிச்சயமாய் நாம் வரலாம். ஆனால் இது ஜென்ரல் ஹவுஸ் விசிட்டிங். எல்லார் வீட்லையும் வந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் திராட்சை எடுத்துங்க. உங்கள் கையில் ஒரு அப்ப திராட்சை வரலைன்னா கைகளை தூக்குங்க, அந்த இடத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு if you have not received this bread and this cup and
அதனால எல்லாம் எழுந்து நின்று உங்களுடைய கரங்களை மாத்திரம் உயர்த்துவீர்கள் என்றால் ஒருவேளை சிலர் கீழே வரும்போது கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி வாங்காதவங்க நீங்க கையில உயர்த்துங்க, உங்களுக்காய் வாலண்டியர்ஸ் கொடுக்கலாம். உங்களுடைய கரங்களை அப்பத்தி திராட்சை நீங்க எடுத்து நீங்க அதை ரெடி ஆகிக்கங்க. நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம ஜெப நேரத்துல நேரம் கடந்து போகுது. ஆனாலும் இந்த திருவிருந்தில நாம் ஐக்கியப்பட வழக்கமாய் முதல் வாரங்கள்ல இல்ல 1ஆம் தேதி இந்த திருவிருந்தை நாம் கலந்து கொள்வோம். ஆனாலும் கடந்த வாரங்களில் நான் இல்லாதனால உங்களோடு கூட இணைந்து இந்த திருவிருந்தை நான் கலந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2வது வாரத்தில் இந்த மாதத்தில் மாத்திரம் மாற்றி இருக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த கரங்கள் இருக்கிற அந்த அப்பத்தின் திராட்சை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து, ஆண்டவர் நல்லவர், அவர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்த அவருடைய கிருபையின் ஸ்லாக்கியங்களுக்காய் கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்லுங்க. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீ, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லுங்க. அப்படி சமூகத்துல வந்திருக்கிற நம்மை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த பந்தியில நான் ஐக்கியப்பட எனக்கு கிருபை தந்தீரே. எத்தனையோ சூழ்நிலைகள், சரீர பலவீனங்கள் ஆண்டவரே என்னை தாக்கினாலும் கர்த்தர் பலனை தந்த ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்து இந்த நாள் ஆண்டவரே திருச்சபையில இணைந்த ஆண்டவரே இந்த பந்தியில ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண் நான் வணைந்திடுமே, திருக்கரத்தால் திரு சித்தம் போல் குயவன் கையில் அலிமங்கமே பணைந்திடுமே. கரங்கள் இருக்கிற அப்பமும் திராட்சசமும் கிறிஸ்து நமக்காய் செய்து முடித்த ஒரு பெரிய வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறது. இது அப்பத்தின் திராட்சச கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி நான் ஒவ்வொரு திருவிருந்திலையும் இதை நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கொண்டாட்டங்கள்ல பிரதானமான கொண்டாட்டம் இதுதான். அநேக சூழ்நிலையோடு சவாலோடு கூட இருந்த நம்மை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி அவருடைய சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே, விற்கப்பட்ட அவருடைய சரீரத்தின் வல்லமையினாலே கர்த்தர் நம்மை விரோதிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தில் நின்று அந்த தகப்பனோடு கூட நம்முடைய வாழ்க்கையில செய்து முடித்த அந்த வெற்றியோடு கூட இணைந்த ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி ஒருங்கிணைந்து அதில் ஐக்கியப்படுகிற கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல இன்றைக்கு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே உங்களுக்கு தெரிந்த அநேகர் கூட இன்றைக்கு ஒருவேளை இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகள், சரீர பலவீனங்கள், அது கர்த்தர் நமக்கு அதை
இன்றைக்கு வாய்க்கு பண்ணி அவருடைய சமூகத்துல வந்து இந்த பந்தியில் ஐக்கியப்படுகிற கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட கரங்கள் இருக்கிற அப்பத்தையும் திராட்சை வைத்து கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை என் வாழ்க்கையில நீர் ஏற்படுத்தினீரே, தொடர்ந்து முன்னோக்கி போய்கொண்டிருக்க கிருபையை தாங்க. உமக்காய் ஓட ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே தொடர்ந்து பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்திற்காய் சாட்சியாய் ஜீவிக்க, எல்லா தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே முன்னோக்கி போய்கொண்டிருக்க கிருபைகளை கர்த்தருடைய வாழ்க்கையில தந்து கொண்டே இருப்பீராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. இந்த அருமையான மத்தியான வேளையில் இந்த காலையில் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்த்து உயர்த்தி சொல்லுகிறோம், கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறீர், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு வந்து விடுகிறவர். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்காய் செய்திருக்கின்ற பிரதானமான காரியத்தை கொண்டாட்டத்தோடு கூட மிக தாழ்மையோடு கூட அந்த கிருபைகளிலே பெருகட்டும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் ஆண்டவரே பிற்கப்பட்ட இந்த சரீரத்தில் ஆண்டவரே நாங்கள் பங்குகளாய் மாறுகிற கிருபை தந்ததுக்காயுமே நாங்கள் உயர்த்தி ஆண்டவரே இதில் நாங்கள் நாங்களே ஆண்டவரை பங்கு பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் மகிமையும் சுகமும் எங்களுக்குள்ள பெருகட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பந்தியில் ஐக்கியப்பட்டுக் கொள்வோம்.